கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய அருமையான பரிசுத்த சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையில் நம்முடைய சர்வலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய மகிமை நிறைந்த அவருடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பான ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய ஈடு இணையற்ற புண்ணிய நாமத்தினாலும் கூடி வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்கின்ற அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். அருமையானவர்களே, விசேஷத்த வகையில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய மற்றும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மற்றும் நாம் எங்கெல்லாம் ஊழியங்கள் ஏறெடுக்கிறோமோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அன்பான அனைத்து சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் நம்ம தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அருமையானவர்களே, நாம் இன்றைய நாளில் பார்க்க போகிற பாடம் முழுவதுமாக நம்முடைய 7ஆம் தூதன் சகோதரர் ரசல் அவர்களுடைய எழுத்துக்களிலிருந்து முற்றிலுமாக எடுக்கப்பட்டிருக்கிறவைகள். பாடங்கள் ரொம்ப நிதானமாக ரொம்ப ஆழமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் அடங்கியவைகளாக அங்கே இருக்குது என்பதை கூட உங்கள் மத்தியில் நம்ம தெரியப்படுத்திக் கொள்கிறோம். காரணம், நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு ஏதுவாக நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவான காலங்களையும் வாய்ப்புகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே ஒரு புதிய சிருஷ்டிகளாகிய நம் அனைவருக்கும் இந்த காலங்கள் ரொம்ப விசேஷம். ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லா வகையிலுமே இந்த காலங்களில் அதிகமாக நம்மை நாம் பரிசுத்தமாக்கி கொள்வதற்கு ஏதுவான எல்லா அனுகூலங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலங்களாக அங்கே இருக்குது. நம்முடைய நல்ல தேவன் நம்மளை கிருபையாக ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிற அந்த விதத்தில் நிச்சயமாக நம்ம மென்மேலும் நம்பிக்கை கொண்டு பலன் கொண்டு நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நாமோ விசேஷித்த வகையில் உண்மையோடும் நேர்மையோடும் அனுசரிப்பதற்கு ஏதுவாக நம்மளை நடத்திடுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையிலேயே நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக போகலாம். அருமையானவர்களே, என்னை நாளில் நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு உங்களுக்கு முன்பாக இருக்குது. பலி என்றால் என்ன? பலி என்றால் என்ன என்பதுதான் தலைப்பு. பொதுவாக இந்த வார்த்தை என்பது நம் மத்தியில் ரொம்ப பரிச்சயமான, அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நம்ம அடிக்கடி நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பலி. பலியின் ஜீவிகள், பலியின் சகோதர சகோதரிகள், பலியின் உடன்படிக்கையை ஏறெடுத்திருக்கிறவர்கள் என்று பல்வேறு வகையில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வார்த்தைகளை நம்மளுடைய நினைவுகளில் வைத்து இவைகளை அடிக்கடி நம்ம பிரயோகிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். சரி, நம்ம பண்ணி கொண்டிருக்கக்கூடிய உடன்படிக்கைக்கு பேர் கூட பலியினால் ஆன உடன்படிக்கை என்று தான் பேர். இது மாத்திரமல்ல, நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய ஜீவியத்தையும் மற்றும் அவருடைய மரணத்தை கூட நாம் ஒரு மாபெரும் பலியின் ஏற்பாட்டுக்குள்ளத்தான் என்ன பண்ணுறோம்னா நம்ம வைத்து பார்க்கிறோம். நம்மளுடைய ஜீவியத்தையும் இன்றைய நாளில் நம்ம வாசித்த மன்னாவை போல பலியின் ஜீவியத்தில் நம்மை நடத்துகிற ஆண்டவர் என்கின்ற அந்த வார்த்தைக்கு இணங்க நம்மளுடைய ஜீவியமும் ஒரு பலியின் ஜீவியத்திற்கு உட்பட்டவைகள் என்கின்ற இந்த வார்த்தைகள் தொடர்ந்து என்னன்னா நமக்கு முன்பாக வைக்கப்படக்கூடியவைகளாக அங்க இருக்கு. ஆகவே நம்ம ஜீவியமும் எதற்குள்ளாக இருக்கு? ஒரு பலியின் ஜீவியத்திற்குள்ளாக இருக்கு. அப்ப இதுல கூட அந்த பலி என்கின்ற ஒரு வார்த்தை வருகிறத நம்ம கவனிக்கிறோம். சரி, பலி என்றால் என்ன? தலைப்பையே கேள்வியாக உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். பலி என்றால் என்ன? பொதுவாக இந்த ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பொதுவான பார்வைகள்ல என்ன இருக்கு அப்படின்னா அர்த்தங்கள் அங்க இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பொதுவாகவே இந்த பலின்ற விஷயத்தை நம்ம அதிகமாக வேதத்துல பழைய ஏற்பாட்டில் தான் அதிகமா நம்ம பார்ப்போம். அந்த பலிகள் எல்லாமே நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் மிருக பலிகள். அவைகள்ல தான் என்ன பண்றோம், நிறைய பார்த்து அவைகளை நிழலாக நம்ம விசேஷித்த வகையில் நம்ம கவனித்து அவைகளில் ஆழமான பொருளையும் அர்த்தத்தையும் எடுக்கக்கூடியவர்களாக நாம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம்.
இப்போ அருமையானவர்களே, இந்த பலி என்கின்ற விஷயம் பொதுவாகவே உலகத்துல கூட நிறைய ஜனங்களால் என்ன பண்ணப்படுது, பார்க்கப்படுது, பேசப்படுது, கவனிக்கப்படுது என்று கூட நம்ம கவனிக்கிறோம். சரி, இந்த பலி என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக நம்ம கவனத்தில் கொள்வதற்கு முன், பொதுவாக இந்த பலி என்கின்ற ஒரு வார்த்தையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா, நாம சில மிருக பலிகள் எல்லாம் என்ன பண்ணப்படுது இந்த உலகத்துல கொடுக்குறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும்போது, நாம கடந்து வரக்கூடிய பகுதிகள் எல்லாம் நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகள் மாமிச கடைகள் இருக்கும். அங்கெல்லாம் என்ன தொங்கிட்டு இருந்துச்சு, ஆடு, மாடு, கோழி, இதெல்லாம் என்ன ஆயிருக்கு, பலி ஆயிருக்கு, பலி ஆக்கிட்டாங்க. சரி, அதெல்லாம் பலி என்று நம்ம சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா பாருங்க, அவைகள் எல்லாம் ஒரு மனுஷன் வேட்டையாடும் போதோ அல்லது ஒரு மனுஷன் அவைகளை கொல்லும் போதோ அவைகளை நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா, அவைகளை ஒரு பலி என்ற வார்த்தையோடு பொருத்தி நாம பார்க்க முடியாது, சொல்லவும் முடியாது. அப்படின்னா அப்ப எதைத்தான் நம்ம பலி என்று நம்ம சொல்ல முடியும்? இப்ப பாருங்க, இப்ப அறிவியல் ரீதியாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மிருகங்களை பரிசோதிப்பதற்காக அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. முயலோ, நாயோ, சில பன்றிகளோ, ஆடோ, மாடோ, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் அந்த மிருகங்களை எடுத்து அவைகளுக்கு பயன்படுத்துவதற்காக அவைகளை அவங்க கொள்றாங்க. அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், பலி என்று சொல்லலாமா? சொல்லலாம். ஆன்சர் தப்பு தப்பா இருக்கு. சொல்லலாம். ஏன்னா ஒரு நோக்கத்திற்காக, ஒரு அறிவியல் நோக்கத்திற்காக, ஒரு விசேஷித்த காரணத்திற்காக அந்த மிருகம் என்னாக்கப்படுது, அது பலியாக்கப்படுவதினால் அதை நாம் என்ன பண்ணலாம், அதை பலி என்று நாம சொல்லலாம். அப்ப அந்த பலி என்கின்ற வார்த்தைக்கு ஒரு விசேஷித்த அர்த்தம், நோக்கம், இவைகள் காணப்படும் போது அவைகளை பலி என்று என்ன பண்ணலாம், தாராளமாக சொல்லலாம். இந்த பார்வையோடு இப்ப நாம அப்படியே இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு பரிசுத்தவான்களாகிய நம்ம மத்தியில வரும்போது, அருமையானவர்களே, நம்மளுடைய ஜீவியங்களானது, நம்மளுடைய வாழ்க்கையானது ஒரு விசேஷித்த தெய்வீக நோக்கத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக, தேவனுடைய தெய்வீக நோக்கத்திற்காக, அதுவும் குறிப்பா தேவன் அவருடைய திட்டத்துல ஒரு விசேஷித்த இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய காலங்கள்ல ஒரு விசேஷித்த வேலை வைத்திருக்கிறார். அந்த வேலையினுடைய திவ்ய ஏற்பாட்டிற்காக, அதற்கு இசைவாக ஒருவர் நடக்கும்படியாக அவர் தன்னுடைய ஜீவியத்தை அந்த நல்ல தேவனுடைய கரங்கள்ல அவர் ஒப்பு கொடுக்கும் போது, அது ஒரு விசேஷித்த தெய்வீக சித்தம் மற்றும் நோக்கத்திற்காக கையளிக்கப்படக்கூடிய யாருடைய ஜீவியமும் அது என்னவாக பார்க்கப்படும், அல்லது என்னவென்று சொல்லலாம், பலி. பலியின் ஜீவிகள், பலியின் உடன்படிக்கைக்குள் காணப்படுகிறவர்கள் என்று தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக சொல்லலாம். மீண்டும் நம்ம சொல்றோம், ஏன்னா அந்த பலியினுடைய வார்த்தையை நம் மத்தியில் இன்னைக்கு வெறுமனே விசுவாசத்தின் அடிப்படையிலையும் அல்லது நம்முடைய ஐக்கியத்துக்குள் ஒருவர் வரும்போது அவர் தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சிட்டு வருவதன் அடிப்படையிலையும் நம்ம பொதுவாக என்ன சொல்லிடுவோம், உடன்படிக்கை பண்ணின சகோதர சகோதரிகள் என்கின்ற பார்வையில நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த காரியத்தை நாம சொல்லுவோம், அவர்களை வரவேற்போம், நம்புவோம், பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய பொதுவான ஒரு விஷயம். ஆனால் ஒருவருடைய ஜீவியமானது தெய்வீக சித்தம் மற்றும் திட்டத்திற்கு இசைவாக அந்த ஜீவியத்தை அவர்கள் தேவன்கிட்ட கையளிக்கும் போது அதுவே பலியின் காரியமாக தேவனால் என்ன பண்ணப்படும், தேவனால் பார்க்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த கண்ணோட்டத்தில் நாம் அனைவருமே அர்ப்பணிப்பின் ஜனங்கள். அர்ப்பணிப்பின் ஜனங்கள். அர்ப்பணிப்பின் ஜனங்கள் என்றால் நாமோ எதை அர்ப்பணிச்சிருக்கிறோம், என்னத்தை அர்ப்பணிச்சிருக்கிறோம், யாருக்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறோம், என்ன நோக்கத்திற்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம் என்பதெல்லாம்
ரொம்ப முக்கியம். இந்த பார்வை என்பது அர்ப்பணிச்சுக்கிட்ட நம்ம கிட்ட இருக்கணும். ஏன் அப்படின்னா, அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவியம், வாழ்க்கை என்பது ஒரு நோக்கத்திற்காக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தேவன் கிட்ட கையளிச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க? கையளிச்சிருக்கிறாங்க. கையளிக்கிறதுனா என்ன? இந்த வார்த்தை பாருங்க. அர்ப்பணிக்கப்பட்ட அப்படின்னா நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம்? அர்ப்பணிச்சிருக்கிறோம். எதை? தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவியங்கள். அப்படின்னா நம்மளுடைய ஜீவியம், நம்மளுடைய லைஃப், அந்த ஜீவியம் என்கின்ற வார்த்தைக்குள்ள நீங்க எதையுமே பிரிச்சு வைக்க முடியாது. அந்த ஜீவியத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. எதையெல்லாம் நாம இன்னைக்கு இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்ததற்கு அப்புறம் தனித்தனியா எடுத்து வைத்துட்டு நாம ஒரு கான்சிக்ரேஷனுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அல்லது இதுதான் கான்சிக்ரேஷன், இதுதான் அர்ப்பணிப்பு என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அது அல்ல. மாறாக ஒருவர் தேவன்கிட்ட வரும்போதே அவர் எதை ஒப்பு கொடுக்கிறார், எதை கையளிக்கிறார் என்றால், அவர் தாமாக தன்னுடைய ஜீவியங்களை, தன்னுடைய வாழ்க்கையை அவர் தேவன்கிட்ட என்ன பண்றாராம்? கையளிக்கிறார். கையளிக்கிறார்னா அவரே கொடுக்கிறார். அவரே என்ன பண்றார்? தேவன்கிட்ட கொடுக்கிறார். சும்மா இல்ல, ஒரு நோக்கத்திற்காக கையளிக்கிறார். அப்படின்னா நிறைய பேர் நோக்கமே இல்லாமல் அல்லது நோக்கமே தெரியாமல் என்னவென்று புரியாமல் அப்படியும் என்ன பண்ணுவாங்க? தண்ணிக்குள்ள போயிட்டு வருவாங்க. அவங்களால தங்களுடைய ஜீவியத்தை என்ன பண்ண முடியாது? தேவன்கிட்ட கையளிச்சிருக்கிறாங்க என்று நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கே தெரியாது. கையளிச்சிருக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அப்ப அருமையானவர்களே, ஒரு நோக்கம் என்று பார்க்கும்போது அந்த நோக்கமாகிய தெய்வீக சித்தங்கள், திட்டங்களை தெளிவாக அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒருவர் அந்த நோக்கத்திற்காக, தெய்வீக நோக்கத்திற்காக தன்னுடைய ஜீவியங்களை என்ன பண்றார்? அப்படியே தேவன்கிட்ட கொடுக்கிறார். அப்படியே கையளிச்சிடுறார். கையளிச்சிடறாருன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? தன்கிட்ட இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையை தேவன்கிட்ட கொடுத்துடுறது. ஒரு முறை தேவன்கிட்ட கொடுத்துட்டா அதிலிருந்து அது யாருடைய வாழ்க்கை அல்ல, யாருடைய ஜீவியம் அல்ல. யாருடைய ஜீவியம் அல்ல. ரொம்ப அருமையான பதில். நம்மளுடைய அப்படின்னா என்னுடைய, உங்களுடைய ஜீவியம் என்பது இல்லை. இது நம்ம இந்த காலத்துல ரொம்ப விசேஷமாக நம்ம கூறிய சிந்தையில நம்மை நாம் நிதானிக்க வேண்டிய ஏற்பாட்டுக்குள்ள இதுவும் இருக்குது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த ஏற்பாட்டுக்குள்ள கடந்து போவதற்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்கன்னு சொல்றாரு? உங்களை நீங்களே நிதானித்து சோதித்து அறிந்து என்கின்ற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கும். டாப் டு பாட்டம் எல்லாமே அடங்கும். அப்படிப்பட்ட விஷயத்துல ரொம்ப விசேஷமாக இந்த கையளித்தல், நம்முடைய ஜீவியத்தையே கையளித்திருக்கிறோம் என்கின்ற இந்த ஒரு காரியத்துல அருமையானவர்களே, நம்மளுடைய நிதானிப்பு, நம்மை நாமே நிதானித்து அறிகிற விஷயம் என்பதுல ரொம்ப நேர்மையா, ரொம்ப உண்மையா நாம் இருக்கணும். இந்த கேள்விக்கு முன்பாக நம்ம என்ன பதில் கொடுக்க முடியும் தேவன்கிட்ட? நம்மை நாம் நிதானித்து அறியும் போதும் சரி, அல்லது ஒரு கேள்வியாக வரும்போதும் சரி, நம்ம என்ன சொல்ல முடியும்? இல்லை, என் ஜீவியத்தை நான் கையளிச்சிட்டேன் என்று முழுவதுமாக நம்ம பார்த்துட்ட இந்த வார்த்தையின் அடிப்படையில் யார் ஒருவர் சொல்ல முடியும்? நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாமே தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறோம். நம்ம எல்லாமே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக, தேவன் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பிற்காக, அவைகளை பெற்றுக்கொள்ளணும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நிறைய பிரயாசங்கள், முயற்சிகள், நம்ம சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடிக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாத்துலையும் கலந்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லது, இதெல்லாம் அவசியம், இதெல்லாம் தேவனுடைய ஏற்பாடு. ஆனால் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். நம்முடைய ஜீவியங்களை தேவன்கிட்ட கையளிச்சிட்டோமா? என்ன சொல்லலாம்?
என்ன சொல்ல முடியும்? புரியுதுங்களா? ஏன் ஒரு தயக்கம் இருக்கு நம்ம கிட்ட? ஏன் நம்மளால முழுவதுமாக ஒரு பதிலை நம்முடைய வாய்கள்ல இருந்து கொடுப்பதற்கு நம்முடைய இருதயம் ஏன் முன் வரல? புரியுதுங்களா? ஏன் நம்மை நாம் நிதானிக்கணும் அப்படின்னா, அந்த உடன்படிக்கை என்பது அவ்வளோ விசேஷமானது. அந்த உடன்படிக்கையினுடைய அர்த்தம் அதுதான். அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கக்கூடிய மேலான தன்மை அதுதான். இந்த ஏற்பாடை தேவன் தான் வச்சிட்டார். இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் தன்னுடைய ஜீவியத்தை அவராகவே என்ன பண்றார்? தேவன்கிட்ட, தேவனே, நான் உங்களுடைய நோக்கத்துக்காக கையளிக்கிறேன் என்பதுதான் அதனுடைய விஷயம். ஆகவே அருமையானவர்களே, இந்த பார்வையை நம்மில் நாம் ரொம்ப தெளிவாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாட்டில் நம்ம இருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம மீண்டும் இதனுடைய இன்னும் ஆழமான காரியத்துக்குள்ள போகலாம். அருமையானவர்களே, இப்போ ஒரு நோக்கத்திற்காக நம்முடைய ஜீவியம் கையளிக்கப்பட்டிருக்கு என்று நாம் கவனிக்கும் போது, நாம பார்க்கும்போது, நம்மளுடைய ஜீவியம் தான் என்னாக்கப்பட்டிருக்கு? அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் தேவன்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறோம்? நாம கையளிச்சிருக்கிறோம். அதை நம்ம இன்னும் நம்ம எப்படி நம்ம தெளிவா நம்ம பார்க்கலாம். ஜீவியம் என்று சொல்லும்போது கூட அதிலையும் இன்னும் ஒரு தெளிந்த ஒரு நிலைமைக்குள்ள யாரும் சட்டென்று கடந்து போக முடியாது. ஜீவியங்களை கையளிச்சிருக்கிறோம். எப்போ? நம்முடைய அர்ப்பணிப்பின் போது. அப்ப அந்த அர்ப்பணிப்புல நம்மளுடைய ஜீவியத்தை கையளிச்சிட்டோம் என்றால் அதுக்குள்ள எதெல்லாம் வரும் அப்படின்னா, சகோதரர் ரசல் அவர்கள் ரொம்ப அழகா கொடுக்கிறாரு. எதெல்லாம் வரும் என்று பார்க்கும்போது பாருங்க, எதை நாம் கையளிக்கிறோம் என்றால் அதுல முதல் விஷயம் சொல்றாரு, நம்மளுடைய ஜீவியங்கள். ஜீவியம் என்று முடிக்கிற நம்முடைய ஜீவியங்கள், அது முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு ஏற்பாட்டையும் கொடுக்கிறது. ஒண்ணு பாருங்க, அதுக்குள்ள எதுவும் வரும்னா, ரெண்டாவது நம்முடைய சரீரம். என் வாழ்க்கையை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருவர் தன்னுடைய சரீரத்தினுடைய காரியங்கள், தன்னுடைய சரீரத்தின் ஏற்பாடுகள், தன்னுடைய சரீரத்தின் விஷயங்கள், இவைகளை தேவனுடைய காரியங்களுக்காக, சித்தத்திற்காக அவர் கையளிக்காமல் இருக்கிறார் என்றால் மேலே இருக்கக்கூடிய ஜீவியமே முறையாக கொடுக்கப்படல என்று அது அர்த்தம் ஆயிரும். அதுதான் அர்த்தமும் கூட. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக, நல்லா கவனிங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்போ அந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல், கையளித்தல்ல எதுவும் வந்துருது? அந்த சரீரம். அப்ப இந்த சரீரம் என்று சொல்லும்போது நம்மளுடைய, ஆமா, ஏன்னா இந்த சரீரம் இந்த அழைப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அது விழுந்து போன நிலைமையில பாவத்திற்கு, இந்த உலகத்தின் ஏற்பாட்டிற்கு, சரிங்களா, இதற்குத்தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? இசைவாக வாழ்ந்து பழக்கப்பட்டு அது அதற்குரிய இச்சைகள்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? அது வாழ்ந்து கடந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா எப்போ இது அல்ல என்று அவர்கள் தேவனுடைய ஆவியின் புரிதல்ல ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக தங்களுடைய ஜீவியத்தை கையளிக்கணும் என்கின்ற ஒரு தேர்ந்த நிலையில் அவர்கள் வரும்போது, ஒரு உன்னதமான அழைப்பினுடைய பார்வையை பெற்றுக்கொண்டு அவர்கள் வரும்போது, இப்ப அந்த சரீரத்தையும் என்ன பண்றாங்க? ஆமா, தேவனுடைய அந்த தெய்வீக சித்தம் மற்றும் நோக்கத்திற்காக அதையும் என்ன பண்றாங்கன்னா அவங்க கையளிக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டாவது விஷயம் முறையா நடந்தால் மட்டும்தான் முதலாவது விஷயமாகிய அவர்கள் தங்களுடைய ஜீவியங்களையே தேவன்கிட்ட கையளித்திருக்கிறார்கள் என்று ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம் அது. அதனாலதான் நம்முடைய சரீரத்தின் செயல்பாடுகள் என்பது ரொம்ப அவசியம். நம்முடைய வாயாக இருக்கட்டும், நம்முடைய கிரியைகளாக இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அனைத்துமே தேவ சித்தத்திற்கும் தேவனுடைய ஏற்பாட்டுக்கும் தகுந்தாற் போல இருக்கணும். சரிங்களா? விழுந்து போன நிலைக்கு உட்பட்டதாக அது காணப்படும் போது இன்னும் முறையாக அவர்கள் தங்களுடைய ஜீவியங்களை என்ன பண்ணல? கையளிக்கவில்லை என்று அர்த்தம். அல்லது மாம்சம் அதனுடைய இச்சைகளின் படித்தான் அது ஏறத்தாழ கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகிட்டு இருக்கு? அதனுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது நடப்பிச்சுக்கிட்டு இருக்கு, அது இச்சிச்சுக்கிட்டு இருக்குது, அதை தேடிக்கிட்டு இருக்குது, சில சமயங்கள்ல அவைகளை ஏற்படுத்தி கொள்ளுது என்கின்ற விஷயம் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் காணப்படுதோ அவர்கள் இன்னும் முறையாக தங்களுடைய ஜீவியங்களை என்ன பண்ணல? தேவனுடைய கரத்துல கையளிக்கலன்னு அர்த்தம். இந்த கையளித்தல் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ தேவனுடைய கரத்தில் கையளித்தால் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ நம்முடைய சரீரம் முதலாவது என்ன ஆக்கப்படணும்? முழுவதுமாக
அந்த ஜீவியங்கள் அடங்கிய எல்லா ஏற்பாட்டுக்குள்ள சரீரத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட கையளிக்கணும். மூன்றாவது விஷயம், நம்முடைய அனைத்தும். இந்த பாயிண்ட்லயும் நாம என்ன பண்ண முடியாதுன்னா, எந்த பதிலுமே தேவன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா இந்த கையளித்தல்ல எதுவும் வருது. தேவனை என்னை கொடுக்கிறேன், ஆனா என்கிட்ட இருக்கிறத நீங்க கேட்காதீங்க அப்படின்னா அது எதுவும் ஆகாது, அது ஜீவியம் ஆகாது. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஆனா சொல்லாமலே என்ன பண்ணுவோம்? செய்யறவங்க நம்ம. எப்படி? சொல்ல மாட்டோம், ஆனா சொல்லாமல் செய்யக்கூடியவர்கள் நாம. கேட்காதீங்க, நான் என்னைய தர்றேன், என்னுடையவைகளை தர மாட்டேன். இதுவும் இன்றைய நாட்கள்ல, இந்த காலகட்டங்கள்ல அநேகருடைய ஜீவியத்தினுடைய முறைகள் இப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு. அருமையானவர்களை, இதை கஷ்டப்படுத்துவதற்கோ அல்லது யாருடைய மனதை நம்ம காயப்படுத்துவதற்கோ சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. கான்சக்ரேஷன், அர்ப்பணிப்பு, கையளித்தலுக்குள்ள இது எல்லாமே வருது. நீங்க இங்க மட்டும் இல்ல, நீங்க எங்க நீங்க போய் இந்த கான்சக்ரேஷன் சார்ந்த வார்த்தைகளுக்குள்ள எங்க போயிட்டாலுமே, பரிசுத்தவான்களுடைய ஜீவியம் சார்ந்த ஏற்பாட்டுக்குள்ள எங்க போயிட்டாலுமே இந்த வார்த்தைகளை நீங்க தவிர்க்கவே முடியாது, எடுத்து போடவே முடியாது. அப்போ நம்மளுடைய அனைத்தையும் இதையெல்லாம் என்ன பண்ணிடுவாங்களாம்? தேவன்கிட்ட விசேஷித்த நோக்கத்திற்காக, தேவனுடைய சித்தத்திற்காக யார் கையளிச்சிடுவா? யார் கையளிக்கக்கூடியவர்கள்? தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு தங்களுடைய ஜீவியங்கள், தங்களுடைய சரீரம், தங்களுடைய அனைத்தையும் தேவன்கிட்ட, அருமையானவர்களே, அவர்கள் கையளிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கையளிச்சாலும் கூட அருமையானவர்களே, இந்த அழைப்புக்குள் காணப்படக்கூடிய ஒவ்வொரு அருமையான சகோதர சகோதரிகளுடைய இந்த பலியின் ஜீவிகளுடைய இவங்களுடைய ஏற்பாட்டில் இவங்களுடைய மரணமானது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் கர்த்தர் இயேசுவினுடைய தனித்துவமான மரணம் போலெல்லாம் தேவன் கொடுக்கறது இல்லை. அப்படின்னா என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தினுடைய திருச்சபையுமே எப்படியாக காணப்படணும் அப்படின்னா, அவர்கள் முற்றிலுமாக தங்களுடைய ஜீவியங்களை தேவன்கிட்ட கையளித்தவர்களாக காணப்படணும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த அழைப்பில் காணப்படக்கூடிய ஒவ்வொருவரையும் தேவன் தனிப்பட்ட வகையில என்ன பண்றதில்ல, ஒரு சிறப்பான ஏற்பாடுகள்லையோ அல்லது ஒரு மாபெரும் விதத்துல இவர் இந்த மாதிரி மரிக்கணும், அவர் அந்த மாதிரியான ஒரு மரணத்துக்குள்ள போகணும் அப்படின்லாம் என்ன பண்றதில்ல, அவர் பண்றதில்ல. கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் தான் தேவனுடைய திட்டத்துல எப்போதுமே என்ன, அது ரொம்ப விசேஷித்த மரணம், அது சாதாரணமான மரணம் இல்லை. ஆனா அந்த மரணத்துக்குள்ள என்ன இருந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவியத்தை கையளித்திட்ட ஏற்பாட்டுக்குள்ள எல்லாம் அடங்கும். அவர் தன்னையும் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையையும் பரலோகத்தின் சகல வகையான ஐஸ்வர்யங்களையும் விட்டு இறங்கின ஏற்பாடை பற்றி வேதம் ரொம்ப தெளிவா காண்பிக்குது. தேவனுடைய சித்தத்திற்காக அவர் சும்மா அவர் கடந்து வரல, சகலத்தையும் என்ன பண்ணார், எல்லாவற்றையும் அவர் கையளித்தவராகத்தான் அவர் இந்த பூமிக்கு என்ன பண்ணார், அவர் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் தான் தலை. அவருடைய மரணம் என்பது கூட விசேஷித்த வகையில தேவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். காரணம், அவருடைய மரணம் மாத்திரமே தேவனுடைய திட்டத்தினுடைய நீதியை நிறைவேற்றக்கூடிய ஏற்பாட்டில் என்ன பண்ணும், அதை நிறைவேற்றி முடிக்கும். வேற யார் ஒருத்தருடைய மரணமும் என்னாகாது, தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது என்பதும் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அருமையானவர்களே, இப்படியாக ஒருவர் தன்னுடைய ஜீவியங்களை முற்றிலுமாக கையளித்து அர்ப்பணித்து ஓடினாலும் தேவன் இவங்களுடைய பலியானது ஒரு விசேஷித்த விதத்துல மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் அளவுக்கு தேவன் என்ன பண்றதில்லைன்னா அவர் விடுறதில்ல. ஆனா நம்ம மத்தியில இந்த முழுமையான கையளித்தல் என்கின்ற காரியத்திலேயே நம்மளால பதில் கொடுக்க முடியல, ஒரு சிரமம் இருக்குது. ஆனால் நமக்கு மத்தியில இந்த பலியின் விஷயத்துல, நம்முடைய அர்ப்பணிப்பின் காரியங்கள்ல யாருக்கிட்டையுமே எதுவுமே இல்லை என்றும் சொல்ல முடியாது. முடிந்த அளவுக்கு பிரயாசங்கள், நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகிட்ட சில பிரயாசங்கள், முயற்சிகள், இது எல்லாமே இருக்குது. முடிந்த அளவுக்கு என்ன பண்றாங்க,
மனதளவுலையாவது நம்ம செய்யணும், நம்ம ஓடணும், நம்ம பலியாகணும் என்ற விஷயங்கள்லாம் கூட இருக்குது. ஆனால் சில சமயத்துல அவைகளுக்குள்ள சில பெருமைகள் கூட வந்துடும். நான் இது செய்கிறேன், நான் அது செய்கிறேன், நான் இவ்வளவு காரியங்கள் நான் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று இதுல பெருமைகள் கூட சில பேர்கிட்ட வரும், இருக்கும். ஒருவர் எப்போ தன்னுடைய காரியங்களை பற்றி, தன்னுடைய இந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்தினுடைய ஏற்பாடுகள்ல எதை குறித்தாவது தன்னை முன்னிறுத்தி ஒருவர் பெருமையாக எண்ணிக்கொண்டால் அது கூட தேவன்கிட்ட தன்னுடைய ஜீவியத்தை முழுவதுமாக கையளித்திருக்கிறார் என்கின்ற ஏற்பாட்டுக்குள்ள வராது. சரிங்களா? அப்போ அருமையானவர்களே, இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, தேவனுடைய சித்தம் மற்றும் திட்டம் மற்றும் நோக்கத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய காலத்துல ஒரு மேலான வாய்ப்பு இருக்குது. அவர்கள் தங்களுடைய ஜீவியங்களை அந்த சித்தத்திற்காக, நோக்கத்திற்காக யார்கிட்ட கொடுக்கலாம்? தேவன்கிட்ட. சாதாரணமானவர் அல்ல, தேவன்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பை புரிந்து கொண்டு கையளிக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில சில பேர் அவங்க கர்த்தருடைய சத்தியத்தின் ஊழியத்திற்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய ஜீவியங்களை பிரதானமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா இந்த ஏற்பாடெல்லாம் திவ்ய ஏற்பாட்டுக்கு உட்பட்டதாக இருக்கணும். ஏன்னா ஊழியம் என்று சொன்ன உடனேயே நிறைய பேர் விரும்பினபடிலாம் தேவனுடைய திட்டத்தில் ஊழியம் செய்ய முடியாது. தேவனுடைய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கணும், அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள இருக்கணும். விருப்பப்படி நான் என்ன வேணாலும் நான் செய்வேன் வைப்பேன்ற ஏற்பாட்டிலலாம் என்ன பண்ண முடியாது. ஒருவர் ஊழியம் செய்கிறார் என்றால் அது தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஊழியமாக அது இருக்காது. இங்க நம்ம காண்பிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சும்மா ஒரு பிக்சருக்காக போட்டிருக்கிறோம், அவ்வளவுதான் சகோதரர்கள் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அருமையானவர்களே, நம்ம மத்தியில பாருங்க, எத்தனை அருமையான சகோதர சகோதரிகள் எவ்வளவு பிரயாசமான ஊழியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா அவங்களுடைய ஜீவியத்தையே அர்ப்பணித்து கொண்டு தெய்வீக ஊழியங்கள், எத்தனையோ தேவனுடைய வார்த்தைகள் நம்ம மத்தியில கரங்களுக்கு வரக்கூடிய விஷயத்துல எத்தனை அருமையான கண்ணுக்கு தெரியாத சகோதர சகோதரிகளுடைய அர்ப்பணிப்பு இரவெல்லாம் பகலெல்லாம் இருக்குது. பிரயாணங்கள்ல காணப்படக்கூடிய அருமையான சகோதரர்களுடைய விஷயங்கள், இன்னும் ஒருவேளை இதெல்லாம் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அருமையான தேவனுடைய ஜனங்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு, ஒவ்வொரு தனிமையான சகோதர சகோதரிகளுடைய ஏற்பாடுகளுக்கு மத்தியில கூட சில சகோதர சகோதரிகள் முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அவங்களுக்கான பங்கு பாகங்களை அந்த ஊழியங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருப்பாங்க. சரிங்களா? அப்படின்னா தங்களுடைய ஜீவியங்களை கையளிக்கக்கூடிய விஷயத்துல அருமையான சில சகோதர சகோதரிகள் அந்த ஜீவியத்துல பிரதானமாக தெய்வீக ஊழியத்துல என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பலியை, தங்களுடைய ஜீவனை, தங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஏற்பாட்டுக்குள்ள சில பேர் போவாங்க. எல்லாராலையும் முடியாது. ஆனால் ஒவ்வொருவரும் அவங்கள்கிட்ட கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பின் அடிப்படையில் அவங்களுடைய ஜீவியங்களை முற்றிலுமாக தேவன் பயன்படுத்தும் அளவுக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கையளிச்சிருவாங்க. அந்த கையளித்தல் என்பது என்னன்னா முழுவதுமாக அது காணப்படும். இதை நம்ம மனதில் வைப்பது ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, இதனுடைய காரியங்களை காமிச்சிட்டு சகோதரர் ரசல்லவனுடைய எழுத்துக்களை நம்ம கவனிக்கும் போது ரொம்ப அருமையா இருக்குது. என்ன விஷயங்கள் என்று நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த வார்த்தைகளை நீங்க வாசிங்களேன். என் ஜீவியம் முழுவதும் உமது கரத்தில் இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் நம்ம பொதுவா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. என் ஜீவியம் முழுவதும் உமது கரத்தில் இருக்கிறது, இது எல்லாம் பயன்படுத்திடலாம். ஆனால் அந்த கையளித்தல் என்கின்ற அந்த ஒப்பு கொடுத்தல், அந்த அர்ப்பணிப்புன்ற வார்த்தைக்குள்ள அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம். மேலே இருக்கிற வார்த்தை வரை நம்ம சொல்லிடலாம், என் ஜீவியம் முழுவதும் உமது கரத்தில் இருக்குது, ஏன்னா நம்ம கையளிச்சிட்டோம். ஆனால் நம்ம கையளிச்சிட்டோம் என்பதற்கான அடையாளம், அதனுடைய அர்த்தம் அது வெளிப்படணும் அப்படின்னா இந்த வார்த்தையும் சேர்த்து வரணும். என்ன வரணும்? உமக்கு பிரியமானபடி அதை பயன்படுத்திடும் என்று நாம் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறோம். அப்படின்னா அந்த கையளித்தல்ல இந்த வார்த்தை இருக்குன்றார் அவர். தேவனே, என் ஜீவியத்தை உங்களுடைய கரங்கள்ல என்ன பண்ணிடுறேன், நான் கொடுத்துட்றேன். என் ஜீவியம் முழுவதும் உங்களுடைய, பாருங்க, முழுவதும் உங்களுடைய கரத்துல இருக்கு சொல்லிட்டு சரிங்களா?
நாமோ கீழே இருக்கக்கூடிய வார்த்தையின்படி காணப்படாமல் இருந்தால், புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த கைக்குள்ள என் ஜீவியம் இருக்கு, புரியுதுங்களா? இந்த கைக்குள்ள ஜீவியம் இருக்கு. இன்னும் எளிமையா புரியணும்னா, இந்த கைக்குள்ள ஒரு 100 ரூபாய் பணம் இருக்கு, அதுதான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கைன்னு வச்சுக்குங்க. இப்ப இதை ஒருத்தட்ட கொடுக்கணும்னா அவர் எடுத்துக்கொள்ளும்படி நான் இப்படி கொடுக்கணுமா, அல்லது கையை மூடிக்கிட்டு இப்படி நான் கொடுத்தா எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? இந்த கையை மூடிக்கிட்டு இந்தா என் வாழ்க்கையை நான் என்ன பண்ணிடுறேன் தேவனே, கையளிச்சறேன் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா, திறந்தாத்தான் என்ன பண்ண முடியும்? அந்த ஜீவியத்தை தேவன் என்ன பண்ண முடியும்? அவருக்கு பிரியமானபடி அதை பயன்படுத்தக்கூடிய ஏற்பாட்டில் அவர் கரத்தில் எடுத்து என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். கரெக்டா? அப்ப நம்ம கொடுத்துருக்கிறோம், ஆனா எப்படி கொடுத்துருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. எப்படி கொடுத்துருக்கிறோம்? கையை மூடிட்டு தேவன்கிட்ட கொடுத்துருக்கிறோமா, அல்லது தேவன் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாங்க என்று மனமும் வந்து எடுத்துக்கொள்ளத்தக்கதாக நாம கொடுத்துருக்கிறோமா? ஜீவியங்களை, சரீரத்தை, நமக்கு உண்டான அனைத்தையும் இப்படி கொடுத்துருக்கிறோமா? புரியுதுங்களா? அப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உண்மையாகவே நம்முடைய ஜீவியங்கள் தேவனுடைய கரத்துக்குள் இருந்தால் அவருக்கு பிரியமானபடி அதை அவர் பயன்படுத்திடுவார். தேவன் அவருக்கு பிரியமா ஒருத்தருடைய வாழ்க்கையில அவரை பயன்படுத்துறாருன்னா அவங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? அவங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில எப்படி இருக்கும்? அவங்களுடைய ஸ்வாபத்தின் வெளிப்பாடுகள் பூமியில எப்படி இருக்கும்? சக மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கும்? சக அங்கங்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கும்? அவருடைய பேச்சுக்களும் அவருடைய பார்வைகளும் அவருடைய நோக்கங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல எங்கேயுமே யாரை பார்க்க முடியாதுன்னா கையளித்தவருடைய வாழ்க்கையை, நோக்கத்தை, சித்தத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையை தேவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால, அதுவும் அவருக்கு பிரியமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால எதுதான் வெளிப்படும்? தேவனுடைய சித்தமும் நோக்கமும் திட்டமும் இதுதான் அனைவருக்கு மத்தியில் என்னாகும்? உண்மையாக அர்ப்பணித்துக் கொண்ட, கையளித்துக் கொண்ட தேவனுடைய பிள்ளைகளினுடைய ஜீவியம் இப்படித்தான் வெளிப்படும். சரிங்களா? பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா? நம்ம மத்தியில சோர்ந்து போகக்கூடாது அருமையானவர்களே, கவலைப்படக்கூடாது, இதை கடினம் என்று பார்க்க கூடாது. அருமையான வாய்ப்பை தேவன் வச்சிருக்கிறார். இந்த காலங்கள்ல யாருக்கும் கிடைக்கப்பெறாத அருமையான வாய்ப்பை நமக்கு வச்சிருக்கிறார். தேவனுடைய கரம் என்பது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான, பாதுகாப்பான, பராமரிப்பான, வழிநடத்தக்கூடிய, விசேஷித்த கவனம், அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய கரம் என்கின்ற இந்த பார்வை, நம்பிக்கை தேவன் மீது இருந்தால் அவங்க கொடுத்துருவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? அவங்க கொடுத்துருவாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னும் சொல்லும்போது பாருங்க, ரொம்ப அருமையாக இந்த இடத்துல தான் ஒரே வசனம் தான் இந்த பாடத்துக்கு. இதே அடிப்படையில் தான் கர்த்தர் இயேசு வந்தார். வசனம் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 38 வாசிக்கலாம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றார். பாத்தீங்களா? அப்போ கர்த்தர் இயேசு அவர் தன்னை பத்தி சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்ய நான் எங்கிருந்து வந்துட்டேன். எங்கிருந்து வந்திருக்கிறார் பாரு. அவர் இருந்த இடம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நம்ம சகல ஐஸ்வர்யத்தையும் துறந்து அவர் வந்தார். அது தரித்திர நிலை என்று வேதம் சொல்லுது. அப்போ என் சித்தத்தின்படி அல்ல அப்படின்னா, பூமியில கர்த்தர் இயேசு 33 வருடங்கள் அவர் ஜீவிச்சிருக்கிறாரு. விசேஷமா வேதத்துல சபைக்கு பிரதானமா காண்பிக்கக்கூடிய காலங்கள் என்று பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவியத்தை என்ன தேவன்கிட்ட கையளிச்சார் இல்லைங்களா? என்ன பண்ணாரு? அவர் கையளிச்சார். அந்த கையளித்த ஏற்பாட்டில் அந்த 3 வருஷ காலங்கள்ல எங்கேயாவது
கர்த்தர் இயேசு சொல்லிட்டு இந்த வார்த்தைக்கு எதிராக கர்த்தருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? சரி, இருக்குதா? தேடலான்ற எண்ணமாவது நமக்கு வருமா? ஏன் வராது? ஏன்னா இல்ல, அவ்வளவுதான் விஷயம். இல்ல, தேடினாலும் இல்லை என்கின்ற தெளிவு இருக்கிறதுனாலதான் கர்த்தருடைய இந்த வார்த்தையை அப்படியே நம்ம நம்புறோம். கர்த்தரும் அப்படித்தான் இருந்தார். என் சித்தத்தின்படி அல்ல அப்படின்னா இது பூமியில மட்டும் இல்ல, நம்ம இந்த வார்த்தையை நம்ம பிரதானமா இங்க கவனிக்கிறோம். ஆனா வேதம் தெளிவா காண்பிக்குது, அவர் பூமியில அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றி வருவதற்கு முன்னாடி கூட அவர் இப்படித்தான் என்ன இருக்கணும், அவர் இப்படித்தான் அவர் இருந்திருக்கிறார். சரி, பூமியில தேவனுடைய நீதியை நிறைவேற்றி முடிச்சிட்டார். இப்ப கர்த்தர் எப்படித்தான் இருக்கிறார்? சரி, காலையில கிரீடு வாசிச்சோமே, அதுல கூட கர்த்தர் எப்படி இருப்பாரா? எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு தேவன்ட்ட. அப்பயும் இன் ஃபியூச்சர்லயும் கர்த்தர் எப்படித்தான் இருப்பாராம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில அவருக்கான சித்தத்தையே அவர் என்ன பண்ணிட்டார்னு அர்த்தம், எடுத்து போட்டுட்டார். அப்ப தேவனுடைய சித்தத்தை அவர் எவ்வளவாக விசேஷமாக அவர் கவனித்திருந்தால், புரிந்திருந்தால், அந்த புரிதலினுடைய ஏற்பாட்டில் அவர் எவ்வளவு மாபெரும் மகிழ்ச்சி கொண்டிருந்தால், இது எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு மாபெரும் ஒரு உன்னதமான ஒரு காரியம் என்பதை அவர் அறிந்திருந்தால், இவ்வளோ பெரிய மாபெரும் தேவனுடைய சித்தத்துக்கு முன்னாடி நம்ம சித்தம்லாம் என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. இதை விட்டுட்டு நம்ம எதை எடுக்கலாம்? ஒரு விசேஷித்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கலாம் என்று கர்த்தர் என்ன பண்ணார்? இந்த மனநிலைமை உடையவராக இருந்ததுனாலதான் எப்போதுமே கர்த்தர் இயேசு என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்ய நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அதன்படித்தான் அவர் என்ன பண்ணார்? அவர் முற்றுமுடிய அவர் காணப்பட்டு அவர் ஜீவித்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றி அங்க முடித்தார் என்று ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இதைத்தான் செஞ்சிருக்கிறார். இதன் அடிப்படையில தான் நாமளும் என் ஜீவியம் உங்களுடைய கரத்துல இருக்குது, அதை உங்களுக்கு பிரியமானபடி பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது நாம என்ன ஒரு பார்வை வச்சிடக்கூடாது அப்படின்னா, தேவனுடைய கரத்துல கொடுத்துட்டோம், இனிமே நம்ம நல்லா இருப்போம், ஜம்முன்னு இருப்போம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நினைக்க கூடாது. அந்த எண்ணம் கூட வரக்கூடாது. ஏன்னா தேவனுடைய கரத்துக்குள்ள போயிட்டா தேவனுக்கு தெரியும் இவர்களை எப்படி என்ன மாதிரி எனக்கு பிரியமாக இவங்க என்ன நோக்கத்துக்கு கையளிச்சிட்டாங்களோ அந்த நோக்கம் என்னுடைய சித்தம் சார்ந்தவைகளாக இருக்கிறதுனால, என்னுடைய திட்டம் சார்ந்தவைகளாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன், அதுக்கு தகுந்தாற் போல எனக்கு பிரியமானபடி நான் பயன்படுத்தி கொள்ள போகிறேன் என்று தேவன் அப்படித்தான் பயன்படுத்துவார். அதுக்கு பேர் தான் கையளித்தல். அதைத்தான் தேவன் வாங்கிக்கிறார் என்று அதனுடைய அர்த்தமாக அங்க இருக்கு என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கையளித்தல்ல அந்த ஜீவியம், அருமையானவர்களே, அது நிச்சயமாக அந்த வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் என்பது என்ன, அது இருக்கும். அந்த சந்தோஷம் மாம்சத்தின் அடிப்படையில் இல்லை. ஐயோ என் வாழ்க்கையே போயிருச்சே ஒருத்தருடைய கரத்துக்குள்ள, நான் கொடுத்துட்டேனே தெரியாம அப்படின்லாம் எப்பயுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க, எப்பயுமே சபை சிந்திக்க மாட்டாங்க. மாறாக அருமையானவர்களே, அவங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்துக்குள்ள அந்த ஜீவியம் இருப்பதை எண்ணும் போதே அவங்க ரொம்ப சமாதானமா இருப்பாங்க, ரொம்ப சமாதானமா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய அனுபவங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய மாபெரும் கடினமான நிலைகள் அனுபவங்கள் வந்தாலும் அதையும் தேவன் தான் அனுமதிப்பார். அப்போ கூட அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா என் ஜீவியம் தேவனுடைய கருத்துக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான் பாயிண்ட். இந்த ஏற்பாட்டில் அவர்கள் வாங்கக்கூடிய அனுபவங்களை முன்னிட்டு அவர்கள் அவங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இழக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா தேவனுடைய கரத்துக்குள்ள ஒருத்தருடைய ஜீவியம் இருக்கு என்று சொல்லும் போதே அப்படியானவர் அது நிமித்தமே அவர் என்ன அவர் மாபெரும் சந்தோஷம் கொள்ளுவார். சரிங்களா? அது மட்டும் கிடையாது அருமையானவர்களே, இப்படித்தான் ஒரு புது சிஷ்யனுடைய மனம் நிறைவாக இருக்கும். ஒரு புது சிஷ்யனுடைய மனம் எதுல நிறைவா இருக்கும்? என் ஜீவியம் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கு அப்படின்ற மன நிறைவு இருக்கணும். அந்த மன நிறைவு நம்ம கிட்ட இருக்குதா? இந்த கையளித்தல்ல, இந்த ஒப்பு கொடுத்தல்ல, நம்ம பலியாகும்படி நம்முடைய ஜீவியங்களை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறதுல
இப்படியாக ஒரு மன நிறைவு யாருக்கிட்டெல்லாம் இருக்கா? சரி, இனிமேலாவது இந்த மன நிறைவுக்குள்ள நம்மளால போக முடியுமா, முடியாதா? அருமையானவர்களே, இது வெறுமனே அழைப்பு இல்லை. அதனால இந்த அழைப்பு, இந்த பலியினுடைய விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டு என்ன பண்ணணும், நம்ம காணப்பட்டால் அதற்கே உரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆகவே அருமையானவர்களே, இதை கடந்து ஒருவேளை இந்த வாழ்க்கையில நிறைய வழிகள் இருக்கு, அந்த வழிகளுக்கு மத்தியில நிறைய தியாகங்கள் இருக்கு, நிறைய அனுதினமும் நாம பலியாகக்கூடிய விஷயங்கள், ஜீவ பலியாகக்கூடிய ஏற்பாடுகள் அங்க இருக்குது, அது நிறைந்து காணப்படுது. ஆமா, தேவனுடைய கரத்துக்குள்ள ஒருத்தருடைய ஜீவியம் கையளிக்கப்பட்டுட்டால் தேவன் அதை அனுதினமும் என்ன பண்ணுவார்? அவருக்கு பிரியமானபடித்தான் அவர் என்ன பண்ணுவார்? அவர் அவங்களுடைய ஜீவியத்தை பயன்படுத்தக்கூடியவராக அங்க இருப்பார். அப்ப அப்படியானவர்களுடைய ஜீவியத்துல எது நிறைந்து காணப்படும்? தியாகங்கள், பலிகள் எல்லாம் நிறைந்துதான் காணப்படும். அது குறைவா கொஞ்சமாலாம் இருக்காது. அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தேவன் அவங்களை என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். அது மாம்சத்துக்கு ரொம்ப கஷ்டம்தான். சில சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அருமையானவர்களே, அவங்க தங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்த அந்த உடன்படிக்கையின் நோக்கத்துல அவங்க ரொம்ப உண்மையாகவே அவங்க இருப்பாங்க. இன்னும் சொல்லும்போது அருமையானவர்களே, அவர்கள் உலகத்துல எதையும் போய் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க தேடக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. சகலமும் தேவனுடைய கரத்துக்குள்ளேயே இருக்கு என்று அப்பையும் அவங்க அமைதியா இருப்பாங்க. எப்படி? அப்போதும் அவர்கள் அமைதியாக அங்க இருப்பாங்க. இன்னும் சொல்லும்போது, தங்களுடைய ஜீவியத்தை கையளித்த பிற்பாடு எதையும், யாரையும், எந்த விஷயங்களையும் பார்த்து ஒரு பொறாமை கொண்டு அல்லது ஒரு ஏக்கம் கொண்டு அவர்கள் பரிதவிக்கக்கூடியவர்களாகவும் அவங்க இருக்க மாட்டாங்க. இப்படித்தான் இருப்பாங்க, பீஸ்ஃபுல்லா, அமைதியா இருப்பாங்க. ஏன்? தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கு, போதும். அனுபவங்கள் எப்படி இருந்தாலும் என்ன, நான் மனரம்மியமாக இருப்பேன். நம்ம வாசிச்சு சொல்லிங்களா காலையில கூட, என்னங்க காலை தீர்மானம், எந்த சூழ்நிலையிலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்றோம் இல்லைங்களா? இங்க இருந்து சொன்னோமா, இங்க இருந்தா? இங்க இருந்து தான் சொல்லணும், அனுதினமும் சொல்லணும். எந்த நிலைமையிலையும் நான் எப்படி இருப்பேன்? என் ஜீவியம் தேவனுடைய கருத்துக்குள்ள இருக்கிறதுனால நான் எப்படி இருப்பேன்? நான் மன ரம்மியமாக நான் இருப்பேன் என்ற அந்த அமைதியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காணப்படுவாங்க. தொடர்ந்து அருமையானவர்களே, அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் பொய்யை கலைத்து அந்த உடன்படிக்கையில, அந்த வாழ்க்கையினுடைய அர்ப்பணிப்புல அவர்கள் உண்மையாக அவர்கள் காணப்படுவாங்க. தொடர்ந்து அவர்கள் தெய்வீக சித்தத்துல தேவன் பயன்படுத்துகிற விஷயத்துல அவர்கள் உழைத்து கொண்டே இருப்பாங்க. என்ன உழைத்து கொண்டிருப்பாங்க? தேவன் பயன்படுத்துகிற இந்த ஏற்பாட்டுல தேவன் அவர்களை பயன்படுத்த அவருக்கு பிரியமானபடி பயன்படுத்த அதுல இவர்கள் உழைத்து கொண்டே இருப்பாங்க. உலகத்துல சொல்லல, ஏன்னா அவங்க உலகத்துல செய்ய முடியாது. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்க அவங்களுடைய ஜீவியத்தை கையளிச்சிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமா அருமையானவர்களே, கவனிக்கப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கையளித்தல்ல இன்னும் நிறைய வீரியமான காரியங்கள்லாம் அங்க இருக்குது. ஏன்னா யார் ஒருவர் தங்களுடைய ஜீவியத்தை முழுவதுமாக தேவனுடைய கரத்துல கையளிச்சிருக்கிறாங்களோ, இப்படியானவங்களுடைய வாழ்க்கையை தேவன் வெறுமனே விடுறதில்ல, இவங்களை முழுவதுமாக அவருடைய கரம் கொண்டு அவங்களுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சிருவார்னா தேவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். இதை எங்க பேசுறாருன்னா, வாய்ப்பு இருந்தால் நீங்க படிங்க, திராட்சை செடி கொடி இதனுடைய ஓமையில ரொம்ப தெளிவா பேசுறாரு. எல்ஓசி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ல அந்த புக்கில் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் படிச்சு பாருங்க. அதில் படிக்கும்போது சொல்றாரு, அருமையானவர்களே, கனி கொடுக்கக்கூடிய மொக்குகள் ரெண்டு வகையில வெளிப்படும். ஒன்று, கனியே கொடுக்க மாட்டோம், ஆனால் கொடுக்கறது மாதிரி அடையாளம் மட்டும் காமிப்பாங்க. அவங்கள் மீது தேவனுடைய கரம் போகவே போகாது. ஆனால் கனி கொடுக்கக்கூடிய, வெளிப்படக்கூடிய அந்த அளவுக்கான மொக்குகள் அந்த தோட்டக்காரருக்கு தான் தெரியும். அப்ப அது மாதிரியான அந்த மொக்குகள் வெளியாகும் போது என்ன பண்ணிடுவார்னா, அங்கத்தான் தேவன் கிள்ளிவிடக்கூடிய வேலைகளை செஞ்சிருவார், சுத்தம் பண்ணக்கூடிய வேலைகளை செஞ்சிருவார், சுத்தி சுருளாக இருக்கக்கூடிய வீணான இலைகளை எடுத்து போடக்கூடிய வேலைகளை செஞ்சிருவார்.
அந்த கிள்ளி விடுதல், எடுத்து போடுதல் என்னன்னா, அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒருவேளை அவங்களுடைய சொத்துக்கள் அவங்க கனி கொடுப்பதற்கு தடையாக இருக்கு என்றால் அந்த சொத்துக்களை தேவன் எடுத்து போட்டுருவார். அவங்களுடைய இருதயங்களில் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், தொழில் திட்டங்கள், நோக்கங்கள், இவைகளை தேவன் எடுத்து போட்டுருவார். சில சமயத்துல தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. ஆனா நேரம் இருந்தால் உண்மையாகவே அவங்க என்ன பண்ணுவாங்க? நேரம் இருந்தால் கொடுத்துருவாங்க. ஆனா நேரம் இல்லை என்றே நம்ம சொல்லக்கூடாது. நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நேரம் இருக்கு, பத்தல. ஏன் பத்தல? நிறைய அர்ப்பணிச்சு உலகத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அதனால நேரம் பத்தலன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்படி பார்க்கும்போது இப்ப இவர்களை படுக்கையில் படுக்க வைக்கக்கூடிய வியாதிகளையும் தேவன் என்ன பண்ணுவாராம்? வியாதிகளையும் கொடுப்பாராம். வியாதி, இப்படிப்பட்ட விஷயங்கள் இதையும் தேவன் கொடுக்கிறாராம். அந்த படுக்கையில் இருந்து கொண்டு அநேகர் தேவனுடைய காரியங்களையும் சித்தங்களையும் திட்டங்களையும் அறிந்து கொண்டு, சகோதரர் ரசல் அவருடைய காலத்துல சகோதரர் ரசல் அவர்களுக்கு நிறைய பேர் கடிதம் எழுதி இருக்கிறாங்க. அதையும் சாட்சியாக பதிவிடுறார் அந்த பக்கத்துல. வாய்ப்பு இருந்தா நீங்க படிங்க. நீங்க தலைப்பு நான் சொல்லிட்டேன். நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பக்கம் கூட நான் சொல்றேன். நான் அப்ப அந்த கிள்ளி விடுதல் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. கேட்கறதுக்கு ஒருவேளை நமக்கு மாம்சத்துல எப்படி இருக்கும்? ஒரு கடுமையா இருக்கிறது போல தோணும் இல்லைங்களா? அப்படி இல்லை. நல்ல தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மிகுந்த கனிகளை கொடுத்து தேவனை பிரியப்படுத்தும்படியாக அவர்களுக்கு மத்தியில தேவனுடைய கரம் வேலை செய்துன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப தேவன் யாருக்கு மத்தியில தான் அவர் என்ன பண்றார்? வேலை செய்வார் அப்படின்னா கனிகள் கொடுக்கக்கூடிய. அப்ப அவங்க தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் பார்க்கிறோம். வெறுமனே அடையாளம், மொக்கு மட்டும்தான் இருக்கும், ஆனா கனியே அவங்க கொடுக்க மாட்டேன் என்கின்ற இந்த கொடிகளை தேவன் ஒரு சமயத்துல என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அவைகளை வெட்டி போடக்கூடிய வேலையை என்ன பண்ணிடுவார்? செஞ்சிருவார். அந்த வெட்டி போறதுல ரெண்டு வகுப்பார் இருக்கிறாங்க. ஒன்று இரண்டாம் மரணத்துக்கு போறவங்க, இன்னொருத்தவங்க திரள் கூட்டம். ஏன்னா செடி என்பது கர்த்தர் இயேசுவை குறிக்குது, கொடி என்பது ஒவ்வொரு அந்த 1,44,000 பேருடைய தனிப்பட்ட ஒவ்வொரு அங்கத்தினர்களை குறிக்குது. ஒவ்வொரு அங்கத்தினர்களை குறிக்குது. இப்ப அந்த இடத்துல திரள் கூட்டத்தையும் என்ன பண்ண முடியாது? பொருத்தி பார்க்க முடியாது. இரண்டாம் மரணத்துக்கு போறவங்களையும் என்ன பண்ண முடியாது? ஆமா, வைக்க முடியாது. ஆனா திரள் கூட்டம் என்ன ஆகுறாங்க? கொடிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பை இழக்கிறாங்க. ஆனா தேவன் அவங்களை அழிக்கிறது இல்லை. இந்த காரியத்தையும் ரொம்ப அழகாக பதிவு பண்றார். அப்போ ஜீவியம், இந்த கையளித்தலின் ஜீவியத்துல தேவனே என் ஜீவியம் முழுவதும் உங்க கரத்துல இருக்குது, உங்களுக்கு பிரியமானபடி இதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சும்மா சொல்ல மாட்டாங்க. அதுல சந்தோஷமோ, அதுல துக்கமோ, வலிகளோ, தியாகங்களோ, பலிகளோ எப்படி நிரம்பி காணப்பட்டாலும் கூட அவைகளுக்கு மத்தியில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அருமையானவர்களே, தங்களுடைய சொந்த சித்தத்தை கையளித்தவர்களாக மட்டுமே காணப்படுவாங்க. எப்படி? தங்களுடைய சொந்த சித்தத்தை தேவன்கிட்ட கையளிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய சொந்த சித்தம் என்பது என்ன ஆகாது. முடிந்த அளவுக்கு அதை அவங்க வெளிக்கொண்டு வர மாட்டாங்க. சொந்த சித்தம் இருக்காது. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு உண்மையான புதிய சிருஷ்டிகளுடைய ஜீவியம் என்பது ரொம்ப அற்புதமான தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஏற்பாடு அந்த ஜீவியம். அதனாலதான் வேதம் ரொம்ப சொல்லுது, ரொம்ப அழகா சொல்லுது. நம்மலாம் இன்னைக்கு ஒரு ரொம்ப விசேஷித்த வகையில ஒரு பெரிய சபையாராக நம்ம ஒன்று கூடுறோம். ஆனா ஒரு சபையாராக தேவன் யாரையும் ரட்சிக்கிறது இல்லை. ஒரு குடும்பமாக தேவன் அழைக்கிறாரு, குடும்பத்தையே தேவன் ரட்சிக்கிறது இல்லை. ஒரு கூட்டமாக ஒன்று கூடிக்கொள்கிறோம், ஒரு கூட்டத்தையே தேவன் ரட்சிக்கிறது இல்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட கொடிகள் குறிக்கிறாங்க, ஒவ்வொரு தனிப்பட்ட அங்கம், தனித்தனி ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர்களுடைய ரட்சிப்புக்கு அவர்கள் தான் என்ன விசேஷித்த பொறுப்பாளர்களாக அங்க இருக்கிறாங்க. அதனாலதான் தேவன் சொல்றாரு, எங்கே என் நாமத்தின் நிமித்தம் 2 அல்லது 3. அதனாலதான் சில சமயத்துல தேவனுடைய ஜனங்கள் என்கின்ற பேர்ல கூடிக்கொள்ளக்கூடிய கூட்டத்தாருக்கு மத்தியில தேட வேண்டியதாக இருக்கும். புரியுதுங்களா? இன்னொன்னு, ஒரு புது சிருஷ்டியோட மட்டும்தான் என்ன பண்ணிக்க முடியும்? ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியும். பொதுவான பார்வை நம்ம என்ன பார்ப்போம்? எல்லாரும் சகோதர சகோதரிகள், எல்லாரும் புது சிருஷ்டி. அப்படி இருந்தாலும் எல்லாரோட கலந்துக்க முடியுமா? எல்லாரோட ஐக்கியம் வச்சிட முடியுமா? அப்படின்னா இந்த இடத்துல அருமையானவர்களே, ஒரு புது சிருஷ்டியோட ஐக்கியம் வைப்பாங்கன்னா அந்த ஐக்கியம் வேற.
அது ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுடைய கரத்தில் கையளிக்கப்பட்ட ஜனங்களுடைய அந்த ஒரு ஒருமைப்பாடு, அந்த ஏற்பாடு, அந்த உறவு என்பது அது விசேஷம். அது கையளிக்கப்பட்டவர்களினுடைய நிலை என்பதை அங்கே பார்க்கிறோம் நம்ம. அப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப வீரியமான ஒரு வகையில் அந்த பலியின் ஜீவியத்துக்குள்ள கையெழுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தை அது எடுத்து காண்பிக்குது. ஆகவே நம்முடைய ரட்சிப்பு என்பது உயர்ந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை அடைவதற்கு ஒருவருடைய ஜீவியமானது என்ன வகையில் அது கையளிக்கப்படணும் தேவன்கிட்ட என்பதை தான் என்ன பண்றோம், இவைகளின் வழியாக நம்ம இன்னும் விசேஷமாக நம்ம பார்க்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறோம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தையின்படி ஒருவர் தங்களுடைய ஜீவியங்களை கையளிப்பது மாத்திரம் போதாது, தேவன் அதை அவருக்கு பிரியமானபடி பயன்படுத்தும். இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இந்த காரியங்களை இன்னும் அழகாக நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம பார்க்கணும். கர்த்தரை நம்ம சும்மா சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது. கர்த்தருடைய ஜீவியத்தை பாருங்க. அவர் தேவனுடைய சித்தத்துக்கு, அந்த பிக்சர் தான் போடும், தேவனுடைய சித்தத்திற்கு அவர் தன்னை பலியாக தன்னுடைய ஜீவியத்தை கையளித்த ஏற்பாடு வேதத்தில் ரொம்ப தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கு. இது யோர்தான்ல கையளித்தது, சிலுவையில நிறைவு செய்தது. இது எல்லாமே வேதம் எப்படி காண்பிக்குதுன்னா, முற்றிலுமாக இதை பலியாக காண்பிக்குது. பலியை ஆரம்பித்த இடம், பலியை நிறைவேற்றின இடம் கல்வாரி. சரிங்களா? நம்ம பொதுவாக அவர் சிலுவையின் மரணத்தை மட்டும் என்ன பண்ணுவோம், பலியானார் என்று அதை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. யோர்தான் டு சிலுவை, அந்த 3.5 வருட காலமும் கர்த்தர் இயேசு அவர் என்ன ஆயிருக்கிறார், தெய்வீக சித்தத்திற்காக தன்னுடைய ஜீவியத்தை என்ன பண்ணிட்டார், அவர் கையளித்துட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். யோர்தான்ல இந்த பலியை அவர் ஏறெடுத்தார், கல்வாரியில முடிச்சிட்டார், நிறைவடைய செஞ்சிட்டார். அப்படின்னா பாருங்க, கர்த்தருடைய அர்ப்பணிப்பு எப்படியாக இருந்துச்சு தெரியுங்களா? கர்த்தருடைய அர்ப்பணிப்பு அது ரொம்ப முழுமையாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? முழுமையா இருந்துச்சு. ஒரு சின்ன ஒச்சம், குறை, ஒரு டாட் அளவுக்கு கூட கர்த்தருடைய அர்ப்பணிப்புல என்ன பண்ண முடியாது. இல்ல, ஒரு டாட் அளவுக்கு இருந்தா கூட அது முழுமையான பலியாக தேவனுடைய நீதி என்ன ஆக்கியிருக்காது, நிறைவேற்றி இருக்காது. அப்போ கர்த்தருடைய அர்ப்பணிப்பு என்பது எப்படி இருந்திருக்கு? முழுமைன்ற வார்த்தையை நம்ம வார்த்தையில சொல்றோம், எழுத்தின் அடிப்படையில். ஆனா புரிந்து கொள்ளணும், எப்படி கர்த்தர் இருந்திருக்கிறார், எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கிறார், எப்படி கையளிச்சிட்டார் என்பதை என்ன பண்ணிக்கணும். நம்ம தான் தேவன் தருகிற ஆவியில நம்ம புரிந்து கொள்வது அது ரொம்ப முக்கியமான ஒன்று. முழுமையாக அங்கே காணப்பட்டுச்சு. அருமையானவர்களே, இதை காமிச்சிட்டு தான் சகோதரர் ரசல் அவர்கள் ரொம்ப அழகா அவர் என்ன சொல்றார் என்று நம்ம கவனிக்கும் போது, காலை கொல்லப்படக்கூடிய காரியத்தை தேவன் இப்படியாக இந்த ஜீவியத்தை பழைய ஏற்பாட்டிலே காமிச்சிட்டார். என்ன காமிச்சிட்டாரு? யோர்தான் டு சிலுவை, இந்த முழுமையான தேவனுடைய திட்டத்தில் கர்த்தருடைய பலி அர்ப்பணிப்ப நிழல்லையே என்ன பண்ணிட்டார் தேவன், நிழல்லையே காமிச்சிட்டார். அப்ப நிழல்ல ஆரோன் என்கின்ற பிரதான ஆசாரியர் காளையை பலி செலுத்தக்கூடிய ஏற்பாடு ரெண்டுமே யாரை குறிக்குது? கர்த்தரைத்தான் குறிக்குது, நமக்கு தெரியும். அந்த நிழலை என்ன பண்ணிட்டார், கர்த்தருடைய முழு அர்ப்பணிப்பானது எப்படி இருக்கும் என்பதை தேவன் அவர் பூமியில மாம்சத்தில் வருவதற்கு முன்னமே அவர் என்ன பண்ணிட்டார், தேவன் காமிச்சிட்டார். அப்ப இதையெல்லாம் கர்த்தர் தான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த பலியெல்லாம் தன்னை குறித்தது என்று அவர் உணர்ந்து கொள்ளும் போது அவர் ஜீவியத்தை அவர் எப்படி நேர்படுத்தியிருப்பாரு, எப்படி ஒழுங்குபடுத்தியிருப்பாரு, எப்படி தேவனுடைய கருத்துல கொடுத்திருப்பாரு. புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய முழு சித்தத்திற்கான அர்ப்பணிப்புல தேவனுடைய வார்த்தையின் திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கு என்று பார்த்து அந்த நோக்கத்திற்காகவே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதெல்லாமே. நிழல் நிஜத்தினுடைய விஷயம் இதுதான், யோர்தான் டு கல்வாரி. இந்த காரியங்களையும் நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதை தொடர்ந்து சகோதரர் என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தர் இயேசுனுடைய முழுமையான அர்ப்பணிப்பு, இதை தொடர்ந்து தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்படியானவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றத்தான் யார் வந்திருக்கிறார்? இப்போ சுவிசேஷ யுகத்தின் சபை.
இப்போ நாம இந்த முடிவின் காலத்துல வந்திருக்கிறோம். வந்துட்டாலும் எந்த பாதைக்கு வந்துட்டோம்? கர்த்தர் போன அந்த 3.5 வருட வாழ்க்கையினுடைய பலியினுடைய தன்னுடைய ஜீவியத்தை கையளித்த அந்த வாழ்க்கை பாதையில அவரை அதே சுவட்டுல நடந்து போவதற்காக தான் யார் தன்னுடைய ஜீவியத்தை கையளிக்கிறா? யாருகிட்ட கையளிக்கிறா? கர்த்தர் இயேசு யாருடைய கருத்துல கையளித்தாரோ அதே அடிச்சுவட்டுல அவரை பின்பற்றி, இதோ என்னுடைய ஜீவியத்தையும் நான் என்ன பண்றேன் தேவனே, நானும் கையளிக்கிறேன் என்று வந்திருக்கிறவங்க தான் நீங்களும் நானும். அப்படின்னா இது போலவே நம் விஷயத்திலும் காணப்படும்னா எது? கையளித்தல், பலி, நம்முடைய ஒப்பு கொடுத்தல், நம்முடைய ஜீவியமானது. கர்த்தர் இயேசு அந்த உடன்படிக்கையில ஆரம்பிச்சு எப்படி கல்வாரியில முடித்தாரோ அதே போல் நாமும் ஒரு உடன்படிக்கையில ஆரம்பிச்சிட்டோம் என்றால் நம்முடைய மரணத்துக்குள்ளாக என்ன பண்ணணும்? இதை நாமோ அந்த உடன்படிக்கையை நம்ம சொன்ன பிரகாரமாக நாமளும் நிறைவேற்றி முடிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் அருமையான சகோதர சகோதரிகளே. ஆனால் ரொம்ப முக்கியம், பலி செலுத்தும்படி தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்ட தேவனுடைய பிள்ளைகள் எதை கொடுக்குறாங்கன்னா ரொம்ப விசேஷமா அவங்களுடைய சித்தத்தை தான் தேவனுடைய கரத்துல கொடுக்குறாங்க. தங்களுடைய சித்தத்தையே தேவனுடைய கரத்துல கொடுக்கும்போது தேவன் தான் அவருக்கு பிரியமானபடி என்ன பண்றாரு? ஒவ்வொருவரையும் அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இப்படியாக கையளிக்கக்கூடிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்துல ஒவ்வொருத்தருடைய சித்தமும் எப்படியாக சொந்த சித்தம் மரித்து தேவ சித்தம் நிறைவேறுகிறதோ அந்த ஏற்பாட்டுல தேவனே ஒவ்வொருவரையும் எந்த அடிப்படையில ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கின்ற விஷயம் இது அவருடைய அவருடைய காரியமாக அங்க இருக்குது. ஏன்னா பொதுவாகவே இன்னைக்கு நம்மத்தில் என்ன ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு பார்வையில பார்ப்போம். இவர் ரொம்ப அருமையா ஓடுறாரு, இவர் ரொம்ப அருமையா வாழ்றாரு, இவர் ரொம்ப அருமையான தெய்வீக காரியங்களை செய்கிறாரு, இவங்கெல்லாம் இப்படி இல்லை, அவங்க அதில் குறைவு இதில் குறைவு, இப்படிலாம் ஒரு பார்வையை வைத்து என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? எப்போதுமே நம்ம ஒரு ஸ்கேல் வச்சுருப்போம், நமக்கு வச்சுக்க மாட்டோம். நம்ம எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்கெல்லாம் வச்சு பார்க்குறோம் இல்லைங்களா? அருமையானவர்களே, நமக்கும் வைப்போம். எப்படி வைப்போம் தெரியுமா? ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனால் பெருசாக செஞ்சது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் வரும் நம்மளை பொறுத்த வரைக்கும். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு? ரொம்ப சிறப்பான சில காரியங்களை பண்ணியிருப்பாரு, அதான் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை வரும். ஏன் அதை நான் செய்யலை அப்படின்னா நமக்கு மத்தியில் என்ன இருக்கு? இந்த பலியின் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தாழ்வினுடைய பார்வைகள் நம்ம விஷயத்திலையும் இருக்கு, பிறருடைய விஷயங்களையும் அந்த பார்வை பார்க்குறவங்களா இருக்கிறோம் இல்லைங்களா? அருமையானவர்களே, நாம் யாரு ஒருவருமே கையளித்த ஜீவியத்துல தேவன் நம்மளை பயன்படுத்தும் போது நம்மை குறித்து உயர்வாக நினைப்பதற்கும் ஒன்றும் இல்லை, பிறரை குறித்து குறைவாக பார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடும் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சித்தத்தை கையளிக்கக்கூடிய ஏற்பாட்டில் ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் யார் கருத்துல இருக்குது? தேவனுடைய கருத்துக்குள்ள இருக்குது. நிறைய பேர் இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, ஒருத்தருடைய செயல்பாடுகள் ஒருவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் போதும், இவர் அங்கீகரிச்சா போதும், அல்லது எனக்கு திருப்தியா இருக்கு என்கின்ற மனநிலை காணப்படக்கூடிய காலம். இன்னைக்கு ஒரு காரியத்தை செஞ்சுட்டா நான் கரெக்டா செஞ்சுட்டேன், அல்லது எனக்கு ஓகே, இவர் ஓகே, இவர் எனக்கு என்ன பண்ணிட்டார், இதை அக்செப்ட் பண்ணிட்டார், அல்லது இவங்க எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லை அருமையானவர்களே. சுத்தி இருக்கிறவங்களோ அல்லது நம்மை நாமே சுய திருப்தியில கொண்டு போகக்கூடிய ஏற்பாடோ முக்கியம் இல்லை. நம்ம அனைவருடைய காரியங்களும் யாரால் ஏற்றுக்கொள்ளப்படணும்? இந்த அர்ப்பணிப்புல, இந்த கையளித்தல்ல எந்த காரியத்திலையும் நம்மை யார் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கணும்? தேவன் ஏற்றுக்கொள்ளணும். இந்த பார்வை நிறைய சமயங்கள்ல இல்லாமல் போயிருது. நான் ஒரு காரியம் செஞ்சிட்டேன், தேவன் இன்னைக்கு என்னை பயன்படுத்திட்டார் என்றால் அதை தேவன் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அதுவே நமக்கு தெரியாது. இது அவருடைய பாகம், அது அவருடைய பார்ட். ஒருத்தருடைய விஷயத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், எதை ஏற்றுக்கொள்ளணும், என்ன மாதிரி ஏற்றுக்கொள்ளணும் என்பதெல்லாம் யாருடைய கருத்துக்குரியது? யாருடைய ஏற்பாட்டுக்குரியது? தேவனுடைய ஏற்பாட்டுக்குரியது. அப்ப நாம என்ன மட்டும் செய்யணும்? நம்மளை கையளிச்சுட்டு அமைதியா இருக்கணும். நம்முடைய ஜீவியத்தை கையளிச்சுட்டு தேவன் அதை அவருக்கு பிரியமா பயன்படுத்தி கொள்ளும்படி நம்ம அமைதலா விட்டுறணும், அமைதலா இருக்கணும். அவ்வளவுதான். இதையும் ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க. அதை நான் ஒரு வார்த்தையாகவே நான் வாசிடுறேன்.
ஆனால் பலி செலுத்தப்பட்ட அந்த சித்தத்தை கர்த்தர் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்பது அவருடைய காரியமாய் இருக்கிறது. அப்ப அருமையானவர்களே, பலி செலுத்தப்பட்ட யாருடைய சித்தத்தையும் யார் ஏற்றுக்கொண்டா யார் ஏற்றுக்கொள்ளல என்கின்ற பார்வைகள் எல்லாம் நம்ம வைப்பது கூட தவறு. அது தேவையில்லை. செலுத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்மளை ஒப்பு கொடுத்துட்டா அமைதியாயிரணும். தேவன் பார்த்துக்குவார். யாருடைய காரியங்களை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் என்பது யாருடைய பார்ட்டாக அங்க இருக்குது. ஆமா. ஸோ இதெல்லாம் கவனிக்கக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையாக இருக்குது. ஆகவே அருமையானவர்களே, இப்படியாக ஒருவர் தன்னுடைய ஜீவியத்தை கையளிச்சுட்டா அவங்க எப்படி காணப்படணும் அதையும் ரொம்ப அழகா அவர் காமிக்கிறாரு. அப்படின்னா அருமையானவர்களே, ஒருவர் தன்னுடைய ஜீவியத்தை தேவனுடைய கருத்துல கொடுத்துட்டால் அன்றிலிருந்து அவர் கிறிஸ்துவின் சிந்தை அவருக்குள் சம்பூர்ணமாய் வாசம் செய்யும் அளவுக்கு தன்னுடைய ஜீவியத்தை தேவன்கிட்ட கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படின்னா எப்போ ஒருவர் தன்னுடைய சொந்த சித்தத்தை அவர் தேவனுடைய கருத்துல கொடுத்துட்டாரோ, இப்போ நம்முடைய சித்தத்தையா தேவன் பயன்படுத்த போறார்? இல்ல, அவர் சித்தத்தின்படி நம்மளை பயன்படுத்த போறார். அப்போ அவர் சித்தத்தின்படி பயன்படுத்தப்பட போகிற அவருடைய கரத்தில் கையளித்த ஒரு ஜீவிகளுடைய சிந்தனையானது எப்படியாக இருக்கணும்னா, தன் குமாரனுடைய சிந்தை என்னவாக இருந்துச்சோ, அவரை நான் பயன்படுத்தும் போது, அவரை என் திட்டத்திற்கென்று நான் அனுப்பும் போது, என்னுடைய அனைத்து காரியங்களுக்கும் அவரை நான் நியமிக்கும் போது அவருடைய சிந்தை என்னவாக இருந்துச்சு? கர்த்தருடைய சிந்தை என்னவாக இருந்துச்சு? பிதாவின் சிந்தையாக அங்க இருந்துச்சு. அதுபோல கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைங்களுடைய எண்ணங்களானது, இருதயமானது, மனமானது கிறிஸ்துவின் சிந்தையினுடைய பூர்ணத்துக்குள் என்னாகணும்? அவர்கள் காணப்படக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படியாக இருப்பதற்காகத்தான் நம்முடைய ஜீவியத்தை கையளிச்சிட்டோம். அப்படின்னா நம்முடைய மனம் கூட என்னாக கூடாது. இந்த கையளித்தனின் வாழ்க்கையில தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா நம்முடைய மனம் அங்கலாய்க்க கூடாது, நம்முடைய மனம் பரிதவிக்க கூடாது, நம்முடைய எண்ண ஓட்டங்கள் சிதறக்கூடாது. ஏன் அப்படி சிதறிச்சுன்னா, நம்முடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்குன்னா, பரிதவிக்கிறோம் அப்படின்னா, அருமையானவர்களே, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள என்ன ஆகிறது இல்லை, அது நாளுக்கு நாள் அது பூர்ணத்தை நோக்கின கர்த்தருடைய சிந்தையாக நமக்குள் வருவதில்லை என்ற அர்த்தம். கர்த்தர் இயேசு எங்கேயாவது அவரு தன்னுடைய ஜீவியத்தை கையளித்த விஷயத்துல அங்கலாய்த்தாரா, பரிதவித்தாரா, அவருடைய சிந்தனைகள் சிதறப்பட்டு அவர் புலம்பினாரா? இல்ல, தெளிவா இருந்தார். அந்த தெளிவா இருந்தார் என்பதற்கான அடையாளம் தான் சிலுவையில காடியை கொடுக்கும்போது கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கூட என்ன பண்ணிக்க மாட்டேன், என் சிந்தையை ஒரு மயக்கத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஏற்பாடை கூட என்ன பண்ண மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு தெளிந்த நிலையிலேயே தேவனுடைய சித்தம் எந்த இடத்துலையும் சிதறக்கூடாது என்பதற்காகவே அவர் என்ன பண்ணார்? சிலுவையில கூட அந்த காடியை நாக்கில் தொட்டு பார்த்துக்கிட்டாரு. அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணிக்கல, அவர் தனக்குள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன புரியுதுங்களா? அப்போ கர்த்தர் இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஏற்பாட்டில் எவ்வளவு தெளிவா அவர் இருந்துட்டார். அவர் சிலுவையில தொங்கினப்ப கூட அவர் என்ன பண்ணல, அதையும் சகோதரர் ரசல் அவர்கள் எழுதுறாரு, வேதமும் காண்பிக்குது. சிலுவையில தொங்கினப்ப கூட அவர் மன சந்தோஷத்துல நிறைவுல இருந்தாராம். ஏன்னா தேவ சித்தம் நிறைவேறிக்கிட்டு இருந்துச்சான். தேவ சித்தம் அதில் நிறைவேறிக்கிட்டு இருந்ததுனால கர்த்தர் இயேசு அதுக்குள்ள அகமகிழ்ந்தவராக காணப்பட்டார். சிலுவையில் அகமகிழ்ந்த கர்த்தர் இயேசு. எல்லாம் யோசிக்க முடியுதா? எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க நம்முடைய ஆண்டவர். அப்போ நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கணும்? நம்மளுடைய சிந்தை கூட அருமையானவர்களே ரொம்ப நேர்த்தியாக கிறிஸ்துவின் சிந்தையின் சம்பூர்ணத்தினுடைய காரியங்கள் நமக்குள் வாசம் செய்யும்படியாகத்தான் நம்முடைய ஜீவியங்களை அர்ப்பணித்திருக்கிறோன்ற அந்த புரிதல் இருந்து, அந்த சம்பூர்ணமா கர்த்தருடைய சிந்தை வாசம் செய்யும்படியாக அதற்குள் நம்மளை என்ன பண்ணிக்கணும்? ஒப்பு கொடுத்து கொள்ளணும், கையளித்து கொள்ளணும். இது நாம் கவனிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இன்னும் அடுத்ததாக பாடத்தினுடைய காரியங்களுக்குள்ள இன்னும் நம்ம ரொம்ப தெளிவாக போகும்போது இந்த பகுதிகள் வாசிக்க வேண்டிய பகுதிகள் நான் வாசிக்கிறேன். நான் பாருங்க, நம்மளுடைய சித்தங்களை கையளித்து விடுவது என்பது இறுதியில் நம்முடைய ஜீவியங்களையும் நாம் கையளித்து விடுவதற்கு நம்மை நடத்திடும். என்ன பண்ணுமா? எடுத்த உடனேயே ஒருவர் தன்னுடைய
வாழ்க்கையவே தேவனுடைய கருத்துல என்ன பண்ணிட முடியாது, அர்ப்பணிச்சிட முடியாது. இப்போ உடனே என்ன ஆகுது, என்னடா பாடத்துக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு பாயிண்ட் வருது அப்படின்னு ஒரு சந்தோஷம் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அருமையானவர்களே, இப்ப நம்மெல்லாம் இந்த உடன்படிக்கையின் வாய்ப்புக்குள்ள வந்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு, பல வருடங்கள் கடந்து வந்துட்டோம் இல்லைங்களா? பல வருடங்கள் கடந்து வந்த நாம இப்ப எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏறத்தாழ நம்முடைய ஜீவியங்களே தேவனுடைய கருத்துக்குள்ள போகும் அளவுக்கு கடந்த காலங்களில் எல்லாம் நம்முடைய சித்தங்கள் முழுவதும் என்ன ஆய்ந்திருக்கணும், தேவனுடைய சித்தத்துக்காக கையளிக்கப்பட்டு 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 இப்ப முடிவுல பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையவே யார் கையில தான் இருக்குது. பூமியில இருக்கிறாங்கப்பா, ஆனா அவங்க வாழ்க்கை யார் வாழ்க்கை வாழ்றாங்கன்னே தெரியலப்பா, ஏதோ இருக்கிறாங்கப்பா அப்படின்றது போல மற்றவங்க பார்வையில நம்ம என்ன ஆகணும், காணப்படணும். ஆனா நம்ம வாழ்க்கை யார் கையில இருக்கணும்? ஆமா, நாம தெளிவா இருக்கணும். உலகம் எப்படி இருப்பாங்க, இங்க என்ன வாழ்றாங்கன்னே புரியலன்றது போல நம்ம வாழ்க்கையை பார்த்து அவங்க குழம்பணும். ஆனால் அருமையானவர்களே, நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்மளுடைய ஜீவியமே எங்க போயிடணும், தேவனுடைய கருத்துக்குள்ளேயே போயிடணும். அப்ப தேவனுடைய கருத்துக்குள்ளேயே போயிடணும்னா அப்ப நாளுக்கு நாள் நம்ம என்ன செஞ்சாதான் நம்முடைய ஜீவியமே தேவனுடைய கருத்துக்குள்ள போகும். நம்முடைய சித்தங்கள் ஒவ்வொரு நாளும் கையளிக்கப்படணும். அப்படின்னா காலை கண் விழித்தால் இரவு நாம நம்முடைய அந்த நாளை நிறைவு செய்யக்கூடிய அந்த தருணம் வரை அந்த ஒட்டுமொத்த நாள்லையுமே நம்மளுடைய சித்தங்கள் முதலாவது என்ன ஆக்கப்பட்டிருக்கணும், நிறைவேற்றி முடிக்கப்பட்டிருக்க கூடாது, அது கையளிக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன நம்ம நினைத்து கண் விழிக்கிறோம், என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படிலாம் நம்முடைய நோக்கங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, நம்முடைய திட்டங்களை நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், நம்ம எதை நோக்கி நம்முடைய ஜீவியத்தை நம்ம நகர்த்தி கொண்டு இருக்கிறோம் என்றெல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆக்சுவலி இந்த மாதிரியான காரியங்கள் எதுவுமே இருக்காது. அதையும் இன்னைக்கு மன்னாவில் நம்ம பார்த்தோம். அதுவும் இந்த நாளுடைய மண்ணால ரொம்ப அருமையான வார்த்தை, இந்த பாடத்துக்கு இசைவாகவே அந்த வார்த்தைகள் அங்கே இருந்துச்சு. ஆகவே அருமையானவர்களே, நம்மளுடைய சித்தம் ஒவ்வொரு நாளுமே என்னாக்கப்படணும், கையளிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா நம்ம சித்தத்தை நம்ம மறிக்க செய்வது என்று அர்த்தம். நம்ம சித்தத்தை மறிக்க செய்வது என்பது தேவனுடைய கருத்துல கொடுக்கிறது என்று அர்த்தம். இப்படியாக ஒருவர் தொடர்ந்து தன்னுடைய ஜீவியத்தில் வளர்ந்து போக 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 அவருடைய வாழ்க்கையை யார் கருத்துக்கு போயிருது, தேவனுடைய கருத்துக்கு அங்க போகிறதாக ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, அடுத்து நம்முடைய சொந்த சித்தங்களுக்கு அடுத்த உரிமைகளை நாம் என்றென்றுமாக விட்டு பிரிந்து விடுகின்றோம். என்னவா? நம்முடைய சொந்த சித்தங்களுக்கு அடுத்த உரிமைகள் அப்படின்னா சில சமயத்துல சில உரிமைகள் கூட இருக்கு. இந்த மாம்சத்துக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. அது இல்லாமல் சில விசேஷித்த உரிமைகள் எனக்கு குடும்பத்துல இருக்குது, எனக்கு இந்த உலகத்துல சில உரிமைகள் இருக்குது என்றெல்லாம் பல காரியங்கள் இருக்குது. அந்த உரிமைகளை கூட என்ன பண்ணுவாங்க, அந்த உரிமைகளும் கூட பலியாகணும். ரொம்ப முக்கியம். இந்த மாம்சத்துல இந்த உலகத்துல நம்முடைய உரிமைகளை நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக, அந்த உரிமைகளுக்கு மத்தியில் நம்ம காணப்படக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய உரிமைகள் முதலாவது என்ன ஆகுதான், அதை விட்டு பிரிந்து விடுகிறோம். அந்த உரிமைகள் இருக்கு, ஆனா அது இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், அது எனக்கு வேணாம் என்று மாம்சத்தினுடைய சகல வகையான உரிமைகளையும் விட்டு என்ன ஆயிருவாங்க, பிரிஞ்சிருவாங்க. பாருங்க அடுத்து, எனினும் நம்முடைய ஜீவனை பலியிடும் வேலையை நாம் செய்கிறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய ஜீவியங்களை கையளிச்சுக்கிட்டே வரணும், நம்முடைய ஜீவனை நம்ம என்ன பண்றதில்ல, கையளிக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நேரடியா உன் உயிரை கொடுத்துருன்னா என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். அதுதான் இந்த ஜீவனை கொடுக்கறது. தேவன் அப்படி எடுக்கிறது இல்லை, உங்கள் வாழ்க்கை முழுவதும் கொடுத்து இறுதியில் என்ன, உங்கள் ஜீவனும் இப்படியாகவே என்னாக்கப்படணும், முடிவுக்கு வரணும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், திட்டம். இதை எப்படி காமிக்கிறார் அப்படின்னா, அருமையான சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வகையில காமிக்கிறாரு. எப்படி காமிக்கிறார்னா, நம்மளை பலி செலுத்துகிறதும் யார் தான், தேவன் தான். அவ்வளவுதான், பாயிண்ட் முடிஞ்சு. நம்மளை பலியாக்குவதும் தேவன் தான். நம்முடைய சித்தங்களை கையளித்து, நம்முடைய சரீரங்களை கையளித்து, நமக்கு உண்டானவைகளை தேவன்கிட்ட கையளித்து நம்மை நாம் அர்ப்பணிக்கணும், அவ்வளவுதான். ஆனால் நம்மை பலியிடக்கூடிய வேலையை தேவன் பார்த்து கொள்ளுகிறார். அது மட்டும் இல்லை, நம்முடைய ஜீவனையும் எப்படியாக இந்த பூமியில இந்த மாம்சத்துக்கு மரணத்தை கொடுக்கணும்,
நம்முடைய ஓட்டத்தினுடைய நிறைவில் இவங்க எதளவுக்கு புதிய மேனிக்கு உரியவர்களாக இருக்கிறாங்களோ அதற்குரிய ஒரு தகுதியை, அதற்குரிய வாய்ப்பை, அதற்குரிய ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஏற்பாடும் யாருடைய கருத்துக்குள்ள தான் இருக்குது? தேவனுடைய கருத்துக்குள்ள தான் அங்க இருக்குது. இதையும் நிழல்ல காமிக்கிறாரு. ஆட்டை யார் தான் பலி செலுத்துறா? ஆட்டை யார் தான் பலி செலுத்துறா? ஆட்டையும் பிரதான ஆசாரியரே பலி செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படின்னா நம்மை நாமே என்ன பண்ண முடியாது? நம்மை நாமே பலி செலுத்தி கொள்ள முடியாது. இங்கே தான் நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம் அருமையானவர்களே. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த அழைப்பில் நீங்களும் நானும் எவ்வளோ விசேஷமானவங்க தெரியுமா? எவ்வளோ விசேஷமானவங்க தெரியுமா? எப்போ நம்முடைய ஜீவியங்களை தேவனுடைய சித்தத்திற்காக, திட்டத்திற்காக கையளிக்கிறோமோ அங்கே நமக்கு கர்த்தருடைய மெரிட் என்னாக்கப்படுதுன்னா நமக்கு சாட்டப்படுகிறது. கர்த்தருடைய பலியினுடைய புண்ணியம் நம் மீது சாட்டப்படுது. நீதியின் வஸ்திரம் உடுத்தப்படுதல்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? கர்த்தர் தன்னுடைய பலியின் புண்ணியத்தை நமக்கு கொடுக்கறது இல்லை, சாட்டுகிறார். கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? கொடுக்கறதுனா வேற. உலகத்துக்கு நாளைக்கு என்ன பண்ண போறாரு? கொடுக்கிறார். ஆனா சபைக்கு கொடுக்கறது இல்லை, சாட்டுகிறார். இது ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். அப்போ கர்த்தருடைய மெரிட் என்னாக்கப்படுது? நமக்கு தரிப்பிக்கப்படுது, சாட்டப்படுகிறது. எப்போ கர்த்தருடைய பலியின் புண்ணியம் தங்களுடைய ஜீவியத்தை கையளித்து கொண்ட பரிசுத்தவான்களுக்கு சாட்டப்படுகிறதோ அப்ப இருந்து இவங்களை பலி செலுத்தக்கூடிய எல்லா வேலைகளையுமே யார் பார்த்துக்கிறா? கர்த்தர் பார்த்துக்கிறார். எளிமையான பாயிண்ட் போல இருக்கும். ஆனால் அப்ப இருந்து கர்த்தர் நமக்கு என்னாகிறார்னா விசேஷமானவராக மாறுகிறார், முக்கியமானவராக மாறுகிறார். தலையாக மட்டும் இல்ல, நம்முடைய ஜீவியம் முழுவதும் அனைத்திற்கும் பரிந்து பேசுகிறவராக மாறுகிறார். பொதுவாக கர்த்தருடைய பரிந்து பேசுதலை நம்ம எப்படி பார்ப்போம்? பாவம் பண்ணிட்டா ஜெபத்துக்கு போகும்போது நமக்காக யார் பரிஞ்சு பேசுறா? கர்த்தர் பரிஞ்சு பேசுகிறார். அவ்வளவுதானா? கர்த்தர் நம்முடைய பாவத்துக்காக தான் பரிஞ்சு பேசுறாரா? அதுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய பரிந்து பேசுதல் தேவையா? வேற வேற எதுக்கு? வேற ஜெபத்துல கர்த்தருடைய பரிந்து பேசுதல் வேணும், அதுக்கு மட்டும்தானா? வேற கர்த்தருடைய பரிந்து பேசுதல் இவ்வளவு தானா? அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளினுடைய ஜீவியத்துல நம்முடைய சித்தம் பலியாகி நம்மளை தேவ சித்தத்துக்காக நம்மளை பலியாக்கக்கூடிய வேலையை கர்த்தர் பார்த்து கொள்ளும்போது நம்மளுடைய பலிகளை கர்த்தர் என்ன பண்றாராம்? தேவன்கிட்ட கொண்டு போய் தன்னுடைய பலியாக என்ன பண்றாராம்? அவர் காமிக்கிறார். தன்னுடைய பலியாக காமிக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்காகவும் தேவன்கிட்ட என்ன பண்றாராம்? அவர் நம்முடைய பலிகள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய அர்ப்பணிப்பு ஒவ்வொன்றையும் தேவன் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நமக்கு முன்பதாக கர்த்தர் எப்போதும் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். பாவத்துக்காக மட்டும் நினைச்சிடக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்ளணும்னா யார் பரிந்து பேசணும்? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், அருமையான தேவனுடைய ஊழியங்களை செய்யக்கூடிய சகோதரர்களுக்கும், யாரெல்லாம் தேவனுடைய விசேஷித்த காரியங்களை செய்யணும் என்று நீங்க விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாருக்குமான ஒரு விசேஷித்த பாடம். அருமையானவர்களே, நம்முடைய எந்த காரியமும் என்னாக்கப்படணும்? தேவன் ஏற்றுக்கொள்ளும்படி அவைகளுக்கு முன்பதாக கர்த்தர் இயேசு என்னாகணும்? பரிந்து பேசுகிறவராக இருக்கணும். அப்படின்னா இவங்க கர்த்தருடைய கருத்துக்குள்ள எப்படி இருப்பாங்க? என்ன மாதிரியான தாழ்மையான ஒரு அர்ப்பணிப்புல அவங்க காணப்பட்டால் இவங்களை பயன்படுத்தி இவங்கள் சித்தங்களை கையளிக்க இவங்களுடைய அனைத்து விஷயத்திற்காகவும் தேவன் என்ன பண்ண? தேவனுக்கு முன்பாக யார் நிற்பா? கர்த்தர் பரிந்து பேசிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு ஒருவேளை ஒரு ஊழியம் நம்ம செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னா அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக யார் பரிந்து பேசியிருக்கணும்? நாம ஒரு விசேஷித்த நம்மளுடைய சித்தத்தை நம்ம மறிக்க செய்து தேவ சித்தத்திற்காக நம்மளை கையளிச்சிருக்கிறோம் அப்படின்னா அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு யார் பரிந்து பேசணும்? அப்ப கர்த்தர் இயேசு நம்முடைய அனைத்து காரியங்களுக்காக பரிந்து பேசும்படியாக அவர் நிற்கணும். அதன் அடிப்படையில் நம்முடைய கையளித்தல் இருக்கணும். நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்தல் என்பது அதன் அடிப்படையில் இருக்கணும்.
இந்த பார்வைகள் இல்லாமல், இந்த எண்ணங்கள் இல்லாமல், இந்த மாதிரியான சிந்தனைகளே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய யாருடைய காரியங்கள், பிரயாசங்கள் எதுவுமே என்னதான்? வீண், வீண். கர்த்தர் தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஒருத்தருடைய காரியத்துக்காக நிக்கலன்னு வைங்க, என்னது அது? என்னது அது? வீண். உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பிரயாசங்கள் அது தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு கர்த்தர் முன்னாடி இல்லை. அது என்ன? புரியுதுங்களா? ஆகவே நாம் எதை செஞ்சிட்டாலும் தேவன் ஏற்றுக்கொள்ளும் வகையில் கர்த்தர் இயேசு நமக்காக முன்னாடி நிற்கணும். அப்போ நாம எப்படி இருக்கணும்? நாம் எதளவுக்கு நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய சித்தத்தை நாம கையளிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். அதனாலதான் இந்த வார்த்தை பார்க்கிறோம், அவர் பலியிடும் வேலையை பார்த்து கொள்ளுகிறார், ஏனெனில் அவரே பிரதான ஆசாரியனாய் இருக்கிறாரே ஒழிய நாம் அல்ல. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? நாம் அல்லன்னா நிறைய சமயத்துல நம்மை நாம என்ன பண்ணிக்கிறோம்? பலி செலுத்திக்கிட்டு நம்ம பெரிய அளவுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பெருசா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மை நாம் பலியாக்கக்கூடிய ஏற்பாடு இல்லை. நம்மை பலியாக்குகிறவர் யாராக இருக்கணும்? கர்த்தர் இயேசுவாக இருக்கணும் என்கின்ற வார்த்தையை ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கிறோம். இதற்காகத்தான் கர்த்தருடைய புண்ணியம் நமக்கு என்னாக்கப்பட்டிருக்கு? நமக்கு சாட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த புண்ணியம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டுல நம் கர்த்தருடைய கருத்துக்குள் அடங்கி இருந்து அவருக்கு பிரியமானபடி நம்மை பயன்படுத்தி கொள்வதற்குரிய ஏற்பாட்டுல நம்மளை கையளித்து மாத்திரம் இருந்தால் போதும். அவர் என்ன பண்ணிக்குவார்? நம்மளை பயன்படுத்துறது, பலியாக்குறது, தேவன்கிட்ட அங்கீகரிப்பை பெற்றுக் கொடுப்பது, முடிவுல நம்முடைய ரட்சிப்பையும் நிறைவேற்றக்கூடிய வேலைகளையும் யார் பார்த்துக்குவா? நமக்கான ரட்சிப்பையும் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலைகளை யார் பார்த்துக்குவா? எல்லாம் அவருக்குரியதாக அருமையானவர்களே அங்க போகுது என்கின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ அருமையானவர்களே, நம்ம பாடத்தினுடைய முடிவுக்கு வரும்போது இந்த பாடம் எல்லாம் என்ன காண்பிக்குதுன்னா, நீங்களும் நானும் புது சிருஷ்டி என்றுதான் வேதமும் மற்றும் வேதத்தினுடைய விளக்க உரைகளாகிய 7ஆம் தூதன் மூலியமாக பெற்றுக்கொண்ட அனைத்து வார்த்தைகளும் நமக்கு காண்பிக்குது. அப்போ ஒரு புது சிருஷ்டி நீங்களும் நானும் என்றால், இந்த புதிய சிருஷ்டியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளத்தான், இந்த புதிய சிருஷ்டி என்கின்ற எஜமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளத்தான், இந்த புதிய சிருஷ்டி என்கின்ற அதிகாரியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளத்தான் இந்த மாம்சமும் இந்த ஜீவியமும் காணப்பட வேண்டும் என்கின்ற ஏற்பாடை தேவன் பண்ணி வச்சிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாரு? யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்? புதிய சிருஷ்டி தான் யாருக்கு எஜமான்? இந்த மாம்சத்துக்கு யார் தான் எஜமான்? வாசிங்க அந்த வார்த்தை, வாசி. புது சிருஷ்டிதான் சரீரத்திற்கு எஜமானாக அல்லது அதிகாரியாக நிச்சயமாக காணப்படுகிறது. இப்படியாகத்தான் கர்த்தரும் ஏற்பாடு பண்ணியிருந்தார். பாத்தீங்களா? ஏற்பாடு பண்ணி இருந்தார் இல்ல, பண்ணி இருக்கிறார். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கரெக்ஷன் பண்ணிக்கங்க. இப்படித்தான் யார் ஏற்பாடு பண்ணியிருக்கிறா? கர்த்தரும் இப்படித்தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அப்ப புதிய சிருஷ்டித்தான் சரீரத்திற்கு, சரீரம் குறிக்குது நம்முடைய ஜீவியத்திற்கு, நம்முடைய ஜீவியம் குறிக்குது நமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும். எதுதான் எஜமான்? புதிய சிருஷ்டித்தான் எஜமானாக, அதிகாரியாக இருக்கும்படி தேவன் நியமிச்சிட்டார். இப்போ இந்த வார்த்தைக்கும் நம்மளால் என்ன பதில் கொடுக்க முடியும்? இதை ஒரு கேள்வியாக எடுத்துக்கொண்டு இதற்கு நியாயமா பதில் கொடுக்கணும்னா நம்ம என்ன பதில் கொடுக்கலாம்? அப்போ நம்மளுடைய ஜீவியத்துல முழுவதுமாக புதிய சிருஷ்டித்தான் அதிகாரியா எஜமானனாக இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்குதா? அந்த ஒரு வகையில தான் நாம் நாளுக்கு நாள் மறுரூபமாகுதலை நோக்கி நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா? இப்படித்தான் நம்முடைய ஜீவியங்கள் இருக்கா? இருந்தால் சந்தோஷம், நன்றி சொல்லலாம் தேவனுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி என்ன பண்ணலாம்? இன்னும் நம்ம அதிகமாக நம்ம முன்னேறி போகலாம். ஆனா இப்படித்தான் இருக்குதா? இப்ப நம்முடைய ஜீவியத்துல யார் அதிகாரி, யார் எஜமானாக இருக்கிறார்? தேவனுடைய ஏற்பாடு என்னவாக இருக்கு? தேவனுடைய திட்டம் என்னவாக இருக்கு என்பதை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே ரசல் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. முடிவுள்ள ரீப்ரிண்ட் நம்பர் நம்ம தருவோம், நீங்க பார்த்து படிச்சுக்கங்க. கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறோம், அந்த ஆர்டிக்கல்ல கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறோம். அருமையானவர்களே,
இப்படியாக நாம் பார்க்கும்போது புதிய சிருஷ்டிக்கென்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அது அதிகாரியாக எஜமானனாக இருக்கும்படியாக என்ன பண்ணிட்டார்னா, தேவனுடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவியாக தான் இந்த சரீரத்தையே என்ன பண்ணிட்டார், தேவன் வச்சிட்டார். பாருங்க, புதிய சிருஷ்டிகளுக்கு என நம்மளுடைய சரீரத்தை வைத்து நிறைவேற்றும்படிக்கு நாம் ஒரு வேலையை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா பாருங்க, புதிய சிருஷ்டிகள் என நம்முடைய சரீரத்தை வைத்து தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக ஒரு மாபெரும் தேவனுடைய வேலையை, திட்டத்தை, சித்தத்தை என்ன பண்ணியிருக்கிறோம், நாம பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த சரீரம் எதற்காக பயன்படுத்துவதற்காக இந்த புதிய சிருஷ்டிக்கு தேவன் கொடுத்துட்டார். நாம நம்முடைய வாழ்க்கையை சரீரத்தை கையளிச்சிட்டோம். அப்ப இந்த சரீரத்துக்கு எஜமானனாக தேவன் யாரை நியமிச்சிட்டாரு, புதிய சிருஷ்டியை நியமிச்சிட்டாரு. அந்த புதிய சிருஷ்டி தேவனுடைய வேலைகளை செய்வதற்காக இந்த சரீரத்தை என்ன பண்ணிக்குதான், பயன்படுத்தி கொள்வதற்காக இந்த சரீரம் என்னாக்கப்பட்டுருச்சு, புதிய சிருஷ்டியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அது காணப்படுது. இது தேவன் தான் ஏற்படுத்திட்டார் என்கின்ற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நமது கர்த்தர் நம்மை அவரது ஊழியக்காரர்கள் என ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவரது உக்கிரானக்காரர்கள் என நம்முடைய தாளந்துகள் அனைத்தையும் பயன்படுத்திட வேண்டும். இந்த வார்த்தையும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. நாம் அனைவருமே யாரு, எப்போ நாம் கையளித்தோமோ நம்முடைய வாழ்க்கையை தேவன்கிட்ட, அப்பயே நாம் யாருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருக்கு ஊழியக்காரர்கள். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஊழியக்காரர்கள் என்று சொல்லும்போது இப்போ நம்மளை கர்த்தர் என்னவா வச்சுட்டாரு, உக்கிரானக்காரர். யாருடைய விஷயத்துக்கு, பரலோகத்தின் காரியங்களுக்கு உக்கிரானக்காரர்களா, தெய்வீக காரியங்களுக்கு உக்கிரானக்காரர்களா, தேவனுடைய ஏற்பாட்டிற்கான உக்கிரானக்காரர்களா? அப்படிலாம் இல்லை. நம்முடைய ஜீவியத்தை கையளித்து நமக்கு உண்டானவைகளை கையளித்த விஷயத்துல நம்ம கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ அதுக்கெல்லாம் நம்மளை என்னவா மாத்திட்டாரு, உக்கிரானக்காரர்களாக மாத்திட்டார். இதையெல்லாம் நியாயமா ஒரு புதிய சிருஷ்டி அது கையாண்டு கொள்ளுவதற்கு, அது ஆண்டு கொள்ளுவதற்கு, அது பயன்படுத்தி கொள்ளுவதற்கு என்ன மாதிரி இவர்கள் உண்மையாகவே தங்களை கையளிச்சிட்டாங்க, அர்ப்பணிச்சிட்டாங்க என்கின்ற ஏற்பாட்டில் இவங்க தேவன்கிட்ட நல்ல கணக்கை மட்டும்தான் கொடுக்கணும். என்ன பண்ணணும், நல்ல கணக்கை மட்டும்தான் கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். அதுவும் இருக்கு இந்த சீசன்ல. ரீப்ரிண்ட் நம்பர் 3000 கணக்கு ஒப்புவித்தல் பாடம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு வருடத்துக்கான ஒட்டுமொத்த கணக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு வருஷ கணக்காக கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம் தேவன்கிட்ட, போய் சொல்லிட்டு தேவனே இந்த வருஷம் என்னை மன்னிங்க, எனக்கு புது வருஷம் கொடுங்க, இந்த வருஷம் நான் எப்படி இருக்கிறேன், உங்களுக்கு பிரியமா, அப்பத்துக்குரிய பாத்திரத்துக்குரிய வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை வருடங்கள் நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு பொய்களை சொல்லிக்கொண்டு கடந்து வந்திருக்கிறோன்றது நமக்கு தான் தெரியும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லைங்களா? அப்போ அருமையானவர்களே, நம்ம எங்கேயாவது கையளிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய விஷயத்துல, நம்ம கையளிச்சுட்ட நமக்கு உண்டான அனைத்தின் விஷயத்துல உக்கிரானக்காரர்களாக நம்ம நடந்திருக்கிறோமா, கணக்கு கொடுக்குறவங்கள நடந்திருக்கிறோமா? இல்லை. ஏன்? எஜமானனா தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். எதையெல்லாம் கையளிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அதற்கெல்லாம் நம்ம எஜமானனாக நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்ப யார் எஜமானனாக இல்லை, புதிய சிருஷ்டி எஜமானனாக இருக்கும்படி நம்ம ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். அது ஏற்றுக்கொள்ளல, முழுவதுமா அதற்கு நம்ம என்ன பண்ணல, நம்முடைய சித்தத்தை நாம கையளிக்கல. யோசிச்சு பாருங்க. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் நம்மளுடைய ஜீவியம் அனைத்திற்கும் நம்முடைய தாளந்துகள் அனைத்தையும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் அவருக்கான ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் உக்கிரான கணக்கை கொடுத்தே ஆகணும். பாருங்க, இந்த விதத்திலேயே சரீரமானது மரணம் வரையிலும் புது சிருஷ்டியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படும். என்னவா? இந்த விதத்துல தான் இந்த சரீரம் என்ன ஆகணுமா, புது சிருஷ்டியின் கட்டுப்பாட்டிலேயே தான் இருக்கணும். எது வரைக்கும்? மரணம் வரைக்கும். அப்படின்னா உடன்படிக்கையில இருந்து தேவன் ஒரு புது சிருஷ்டிக்கு எப்ப மரணம் கொடுக்கிறார், எப்ப கொடுக்கிறார்? ஒருவர் ஆவியில அந்த புது சிந்தையில நாளுக்கு நாள் வளர்ந்து அவர் பூரணமாயி முற்றிலுமா பூரணமாயி
முழுவதுமா இந்த புது சிருஷ்டி இந்த மாம்சத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய விஷயத்துல அது முழு பிறத்தலுக்கு ரெடியா இருக்கும்போது மட்டும் என்ன பண்றாரு, இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா ரெடி ஆயிட்டாங்க, தகுதி ஆயிட்டாங்கன்னு மாம்சத்துக்கு மரணத்தை கொடுக்குறாரு. புதிய சிந்தைக்கு புதிய மேனியை கொடுக்குறாரு. சரிங்களா? ஐயோ சீக்கிரமே செஞ்சுட்டா, சீக்கிரமே செத்துருவோமோ அப்படின்னு தான் ஒருவேளை நம்மெல்லாம் செய்யாமல் இருக்கிறோமோ. எப்படினாலும் நம்ம சாக தான் போகிறோம். நம்ம அப்படிலாம் பூரணமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறவங்களும் இல்லை. ஒரு விஷயத்தை தொட்டா கரெக்டாக செஞ்சு முடிக்கிறவங்களா நம்ம? எத்தனை வீழ்ச்சி, எத்தனை விழுக, எத்தனை பலவீனம், எவ்வளவு குறைகள், எவ்வளோ குறைச்சல்கள், ஆனாலும் பரிந்து பேசுகிறவர் மூலியமாக நம்ம கிருபையான வாய்ப்புகளையும் வருடங்களையும் நம்ம தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வர்றோம். அருமையானவர்களே, இதை நம்ம வீணடிச்சிடக்கூடாது. இந்த கிருபைகளை என்ன பண்ணிடக்கூடாது, இந்த வாய்ப்புகளை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வீணடிச்சிடக்கூடாது. ஆகவே நம்ம உக்கிரானக்காரர்களாக என்ன பண்ணிக்கணும், நம்ம இருக்க முழு மனதோடு என்ன பண்ணிக்கணும், பழகிக்கொண்டு புதிய சிருஷ்டியை நம்முடைய ஜீவியத்தில் அனைத்திற்கும் எஜமானாக என்ன பண்ணிடணும். தேவன் திட்டம் பண்ணிட்டாருன்னா நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த புதிய சிருஷ்டி என்பது என்ன, புதிய சிந்தை. புதிய சிந்தைனா என்ன, தேவனுடைய சிந்தை. தேவனுடைய சிந்தையத்தான் அவர் என்ன பண்ணிட்டார், கிறிஸ்துவின் சிந்தையை தான் என்ன பண்ணிட்டார், நமக்குள்ள கருவாக விதைத்துட்டார். இந்த கரு விதைக்கப்பட்டு எவ்வளோ வருடங்கள் ஆயிடுச்சு, எதளவுக்கு இது வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு கொடுக்கணும்னா என்ன கொடுக்க முடியும் நம்ம? எதளவுக்கு இந்த புதிய சிந்தை இந்த மாம்சத்தினுடைய விஷயத்துல அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு என்று நம்ம என்ன சொல்ல முடியும், என்ன கணக்கு கொடுக்க முடியும் நம்ம? ஏன் இந்த பாடத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அருமையானவர்களே பாருங்க, நாம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த 2 அடையாளங்கள்ல கை வைக்க போறோம் இல்லைங்களா? இந்த 2 அடையாளமுமே நம்ம தேவனுக்கிட்ட பலியின் ஜீவியத்திற்காக கையளிச்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அந்த வாழ்க்கையை காமிக்கிறது அந்த 2 அடையாளங்கள், அப்பம் மற்றும் பாத்திரம். அப்பம் குறிக்குது ஆதாமனுடைய பாவம் சாபம் நீக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட நிலை, ஜீவ நிலை, பரிபூர்ணமான நிலை கர்த்தரினால் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறோம். சரிங்களா? பாத்திரம் குறிக்குது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலை, ஆதாமின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலை. அது மட்டும் குறிக்கிறது இல்ல, இப்போ பிரசன்ட்ல நாம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாவத்தை கூட கர்த்தர் இயேசுனுடைய ரத்தம் என்ன பண்ணுது, மன்னிக்குது. இது பிரைமரி மீனிங். ஆனால் செகண்டரி மீனிங் என்ன தெரியுமா? நம்ம பெற்றுக்கொண்ட சகல ஜீவ உரிமைகளையும் கர்த்தர் இயேசுவை போல நாங்களும் என்ன பண்றோம், பிக்கிறோம், கொடுக்கிறோம். தான் செகண்டரி மீனிங். என் பிதா எனக்கு நியமித்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்று சொல்லிட்ட கர்த்தர் இயேசு இந்த பாத்திரத்துக்கான அழைப்பையும் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாமளும் அனுதினமும் என்ன பண்ண வேண்டியவங்களாக இருக்கிறோம், அந்த பாத்திரத்துல பங்கெடுக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். அனுதினமும் தேவனுடைய சித்தம் சார்ந்த ஏற்பாட்டில் நம்மளை கையளிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். அனுதினமும் நம்முடைய சித்தத்தை அந்த பாத்திரத்துல பலியாக்கி தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணணும், நாம நிறைவேற்ற வேண்டியவங்களாக இருக்கிறோம். இதுதான் அந்த 2 அடையாளங்கள் குறிக்குது. இந்த அடையாளங்கள்ல கை வைக்கும் போது நம்ம பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை, நம்முடைய ஜீவியம் என்பது என்ன என்பதை நம்ம நினைவு கூர்ந்து இதனுடைய அர்த்தங்களை அறிந்து புரிந்து இதுவரை இந்த அப்பம் மற்றும் பாத்திரத்துக்குரிய வாழ்க்கை வாழாவிட்டாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அதில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி, தேவனே இன்றிலிருந்து நான் என்ன பண்ணிடுறேன், என்னுடைய ஜீவியத்தை முற்றிலுமாக உண்மையாக அர்ப்பணிச்சிடுறேன், நான் கையளிச்சிடுறேன். இந்த கையளித்தனின் வாழ்க்கையில பிக்கப்படுகிற மற்றும் பாத்திரத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஜீவியத்தை இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்றேன், நான் நிறைவேற்றுகிறேன் என்று ஒருவர் இப்படியாக தன்னுடைய ஜீவியத்தை கையளிப்பது தான் தேவனுடைய சித்தத்திற்காக, திட்டத்திற்காக, நோக்கத்திற்காக கையளிப்பது தான் என்ன, பலி. பலி ஒரு நோக்கத்திற்காக நம்முடைய ஜீவியத்தை கையளிக்கும் போது நம்மளை யார் பலியாக்குறா, தேவன் நம்மளை, கர்த்தர் நம்மளை பலியாக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார். அப்ப இதுதான் பலியை தவிர வேற என்ன இல்லை. நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய பார்வைகள்ல கடந்த காலங்களில் வேற ஏதாவது பார்வை வச்சிருந்தால் அவைகள்லாம் என்ன ஆகாது, பலிகளோ பலியின் ஜீவியங்களோ அது ஆகாது. இதை நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய ஜீவியத்தை தேவனுடைய கருத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அவருடைய சித்தத்திற்காக, திட்டத்திற்காக, நோக்கத்திற்காக நாமும் நேர்ந்து கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் முற்றிலுமாக கையளிக்கலாம்.
தேவன் நம் யாவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து நம்மை பலியாக்கி நம்மளை வழிநடத்தக்கூடிய ஏற்பாட்டில் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடிய வேலைகளை தேவன் பார்த்து கொள்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.